எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கொடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வும் வளத்துடன். வெல்கம் டு ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம். அது என்னங்க ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம்? எனக்கு தான் நிறைய தெரியுமே. வாட்ஸ்அப்பில் குப்பை மாதிரி கொண்டு வந்து கொட்டுறாங்களே. இந்த விஷயத்தை தான் நான் புதுசாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எங்கள் வீட்டு குப்பை தொட்டியை விட அதிகமாக என் வாட்ஸ்அப் ரொம்புதே. ஏதாவது ஒரு யூடியூப்பில் ஓப்பன் பண்ணால் ஹெல்த் சம்மந்தமாக தான் கொட்ட போகிறாங்க. நீங்கள் என்ன வித்தியாசமாக சொல்ல போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நான் அறுதிட்டு உறுதியாக கூறுகிறேன், இன்றைக்கி இருக்கிற செஷன் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிற வழிமுறைகளை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்நாள், நம்ம வரும்போதே ரிட்டன் டிக்கெட் வாங்கிட்டு வந்துக்கணும். ரிட்டன் டிக்கெட் வாங்காதவங்க யாராவது இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். வரும்போது நான் ரிட்டன் டிக்கெட்லாம் வாங்குங்க சார், இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற யாராவது நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது இருக்காங்களா? இல்லை, வாய்ப்பு இல்லை ராசா, கரெக்டாக. ஆனால் நம்ம வாங்கிட்டு வந்த டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம், என்றைக்கு எப்போ போகிறோன்னு தெரியாது. இன்னைக்கு நைட்டா, நாளைக்கு காலையிலையா, 5 வருஷம் கழிச்சா, 10 வருஷம் கழிச்சா, 50 வருஷம் கழிச்சா, நம்மளோட 100வது வயதுலையா, நமக்கு தெரியாது. அந்த ரகசியம் தெரிஞ்சிடுச்சுன்னா நான் ஏன் இப்படி இருக்கேன், கரெக்டுங்களா? அப்போ அது தெரியாத வரைக்கும் தான் நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம். நம்ம கடைசி தெரிஞ்சிச்சுன்னா வருத்தத்துலேயும் சங்கடத்துலேயும் மிச்சம் இருக்கிற நாளையும் நம்ம வாழாமல் போயிடுவோம். அப்போ நமக்கு என்னி வரைக்கும் இருக்க போகிறோம்னு தெரியாது. ஆனால் எப்படி இருக்கணும் அப்படின்னு நாம் முடிவு பண்ணலாமா? அந்த முடிவு நம்ம கையில் இருக்கா? நம்ம எஞ்சிய வாழ்நாளை ஆரோக்கியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கழிக்கணுமா? இல்லைன்னா அல்லல் பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, இதை மாதிரி பட்டு 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 பட்டுன்னு பட்டு போய் சேரணுமா? முடிவு யார் கையில் இருக்குங்க? நம்ம கையில். அப்போ அந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த பாதையில் போகணும், எப்படி செஞ்சால் இந்த இன்சான் உடம்பு இருக்குல்ல, இதை எப்படி நாம் ஆரோக்கியமாக பாதுகாக்கிறது, இந்த வழி தெரிஞ்சாச்சுன்னா கடைசி நாள் வரைக்கும் நாம் சொல்கிறத நம்ம உடம்பு கேட்கும், கரெக்டுங்களா? இல்லை அப்படின்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, முடியாமல் தள்ளாமைங்கிறது வேறு, முடியாமைங்கிறது வேறு. தள்ளாமைங்கிறது வயதாக தள்ளாமை வரும். ஆனால் சின்ன வயசுலேயே இன்றைக்கி நிறைய பேருக்கு முடிய மாட்டேங்குது. உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிவிட்டு வேலை செய்கிறத அவாய்ட் பண்ணுறாங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருந்ததுன்னா தான் நம்ம காசு சம்பாதிக்க முடியும், குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு. அந்த சுவர் என்னங்க? நம்ம உடம்பு தான். நம்ம கடைசி வரை வரப்போகக்கூடிய நம்ம துணை யார்? அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, கூட நம்ம கட்டிகிட்டு வந்திருக்கோம்ல, வாங்கிட்டு வந்த வரவொன்று இருக்குல்ல, வீட்லேயே கணவனாகவும் இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அவங்களும் வரப்போகிறதில்ல. நம்ம பெற்ற பிள்ளைங்களும் காடு வரை வருவாங்க கொல்லி போகிறதுக்கு தான். கடைசி வரை நம்ம உடம்பு தான் வரப்போகுது. அப்போ இந்த உடம்பை நம்ம எப்படி பத்திரமாக பார்த்துக்கணும்? எப்படி பத்திரமாக பார்த்துக்கிட்டா நான் ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் நான் அனுபவிக்க முடியும்? இங்கே ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற கேள்வி அதுதானே. இன்றைக்கி நிறைய பேர் அவன் அனுபவிக்கிறான், இவர் என்னப்பா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்காரு, இவர் என்னப்பா ஊராக சுற்றுறாரு, இவர் என்னப்பா இஷ்டத்துக்கு சாப்பிட்றாரு. முன்னாடி சாப்பிட்றத பார்த்து கண் வைக்கிற அளவு கூட நாம் இருக்கும். அப்போ ஒரு விஷயம் நாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு கோல் இருக்கணும். இது ஜனவரி 1ஆம் தேதி ஒரு 10 கோல் எழுதி வச்சுட்டு ரெசல்யூஷன் 10 ரெசல்யூஷன் எழுதி வச்சுட்டு, நான் இனிமேல் உடற்பயிற்சி செய்ய போகிறேன், நான் இனிமேல் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்க போகிறேன், நான் வேலைக்கு சாப்பிட போகிறேன், நான் லீவ் போடாமல் வேலைக்கு போகிறேன், நான் காசு நிறையா சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு விதமாக கோல் செட் பண்ணுவாங்க. இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 15-20 தேதி வரைக்கும் மட்டும் ஜிம்மெல்லாம் அப்படியே ஜிம்மில் எல்லாம் ஜம்முன்னு கூட்டமாக இருக்கும், ஜேன்னு இருக்கும். 1ஆம் தேதி காசை கொண்டு வந்து கட்டிட்டு இந்த வருஷம் முழுக்க நான் ஜிம்முக்கு வரப்போகிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு 10 நாள், இதில் கல்யாணம் பண்ணால் கூட சொல்லுவாங்க ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் அப்படின்ட்டு. ஆனால்
ஜிம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள்லேயே பாதி கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வரும். அதே மாதிரி இல்லாமல் நம்ம வாழ்நாள் முழுக்க சில விஷயங்களை கடைபிடிக்கணும். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? ஓகே, அதுக்கு முன்னாடி என்னோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். என் பேர் முனைவர் யோகநாதன். கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலாக தொழில் முனைவராகவும் 18 வருடங்களுக்கு மேலாக ஆரோக்கியத்துறையில் ஈடுபட்டிருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தாத்தா இந்த வழி பரம்பரையில் மருத்துவர்களுக்கான மருத்துவ பரம்பரை தான். நடுப்புற நாம் கொஞ்சம் தடம் மாதிரி வியாபாரம் செய்வோம் அப்படின்னு போயிட்டு நம்முடைய சுத்தர்மம் என்ன, நம்முடைய இக்கிகை என்ன, நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டு எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு 10 லட்சம் பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது, அப்புறம் 10 கோடி பேருக்கு போய் சேர்க்கணும் அப்படின்றது, பெரிதினும் பெரிதுகள்னு தானே எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஒரு 100 கோடி பேருக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாபெரும் இலக்கோடு இந்த ப்ரொஃபஷனை கையில் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஏ சர்டிஃபைடு நியூட்ரிஷன் அட்வைசர், ப்ரானிக் ஹீலர், ரேக்கி ஹீலர், சக்ரா ஹீலர், ஹிப்னோதெரபிஸ்ட் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரெய்னர். இது மட்டும் இல்லாமல் நான் 35 வருடங்களுக்கு மேலாக ஒரு தொழில்துறை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிட்டு இருந்ததுனால என்ன மாதிரி நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி தொழில் முனைவோர்களை இணைத்து ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் சென்னையில் ஒரு சாப்டரோட பிரசிடெண்ட்டாகவும் இருக்கேன். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அல்டிமேட் நோக்கம் என்னென்னா மற்றவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், மற்றவங்க வாழ்க்கையில் வளம் பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம். அந்த நல்ல எண்ணத்தோடு தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு ஆரோக்கியம் சம்மந்தமான சில தகவல்களை பரிமாறிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்க, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு 10 வழி, 10 தூண்கள். ஒரு பில்டிங் நல்லா இருக்கணும்னு வச்சுங்களேன், இந்த நாற்காலிக்கு 4 கால் சொல்லுவாங்க. அந்த 4 கால் இருந்ததுன்னா அந்த நாற்காலி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு பில்டிங் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதில் பில்லராக போட்டு மேலே ஏற்றுவாங்க, கரெக்டுங்களா? இந்த உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு 10 பில்லர் சொல்ல போகிறேன். இப்போ அந்த 10 பில்லரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியமாக இருந்ததுன்னா நீங்கள் நினைக்கிறத எதையுமே சாதிக்கலாம். பணம் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கணும். இன்றைக்கி நோய்வாய்ப்பட்ட மனிதர் யாரையாவது பாருங்கள், கடனாளியாக போயிருப்பாங்க. என்ன தான் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருந்தாலும் இன்சூரன்ஸுங்கிறது என்னங்க, ஒரு பங்கு தருவாங்க. வேலைக்கு போக முடியாது, ஒரு 6 மாதம் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இவர் வீட்டில் இருக்கிறதுனால வீட்டில் பசங்க பொண்டாட்டி எல்லாரும் கூட இங்கேயே இருக்கணும். அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் எதுவும் இல்லாமல் நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் வருமானம் வர மாதிரி ஒரு 10 வீடு வாடகை கட்டி விட்டு வாடகை வர மாதிரி ஒரு செட்டப்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் இங்கே பண்ணுறதுங்க. மாத கடைசியாச்சுன்னா யார்கிட்ட கடன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கும். அப்படின்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு முக்கியமாக முதலீடு செய்யணும். அது வெறும் பணம் மட்டும் இல்லை, நேரமும் உண்டு, சிறிது உழைப்பும் உண்டு, சிறிது செயலும் உண்டு. இதெல்லாம் விட நம்ம மைண்ட் செட்டு, நம்ம ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும், இந்த உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. சில பேர் வண்டி வாங்குவாங்க, வண்டியை வாங்கிட்டு அவங்க சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ஒரு 40லேயே போங்க சார், அப்போ தான் இன்ஜின் கொஞ்சம் சீசன் ஆகும், இல்லைன்னா சீஸ் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எடுத்த உடனே அப்படியே ஃபுல் த்ராட்டில் மீதி எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நிறையா மக்கள் எப்படி செய்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் 58 வயசாகும்போது ரிட்டையர் ஆகும்போது அவர் என்ன வருமானம் வாங்கினார், அந்த மாத சம்பளம் அவரோட டாட்டர் என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மந்த் சேலரி அவர் 40 வருடம் உழைத்த பிறகு அவருக்கு என்ன வருமானம் கிடைத்தது ஒரு மாதத்திற்கு, அந்த ஒரு மாத வருமானத்தை இந்த பொண்ணு சேர்ந்த மாதம் வாங்குறாங்க. அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷம். ஈன்ற தன் மகனை சான்றோன் எனக்கு கேட்ட தாய் அப்படிம்பாங்க. ஈன்ற பொழுதில் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன் எனக்கு கேட்ட தாய்னு. ஒரு நல்லா சம்பாதிக்கிறாங்க நம்ம பசங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு தெரியுமா நின்றுது, அடுத்த 3 வருஷம் 4 வருஷம் தான். அந்த டாக்டருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள். அவங்களால வேலைக்கு போக முடியல, அவங்க குழந்தைய பார்த்துக்க முடியல, அவங்க வீட்டில் வேலை செய்கிறதுக்கே ஒரு 2 பேர் ஆளை போட்டு, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டு அப்படி செய்ய வேண்டிய சூழ்நிலை. 4 வருஷத்தில் அந்த ஐடி கம்பெனியில் அவங்க சக்கையாக புழிஞ்சு எடுத்துட்டாங்க.
இதே சுச்சுவேஷன் தான் நிறைய பேருக்கு வேலை செய்யறதுக்கான சுச்சுவேஷன். அப்போ நாம் பணத்துக்காக நிறையா முன்னுரிமை கொடுக்குறோம். ஆனால் நம்ம ஆரோக்கியத்துக்காக கொடுக்குற முன்னுரிமை தான் மிகப்பெரிய செல்வம். இது புரிஞ்சுதுன்னா இந்த செஷன் உங்களுக்கு பெட்டராக புரியும். இது மேபி ஒரு 60லேருந்து ஒரு 80 நிமிடம் கூட இருக்கலாம். கண்டிப்பாக இது நான் சில லட்சங்கள் பணம் செலவு செஞ்சு, அதாவது முதலீடு செஞ்சு, செலவுன்னு சொல்லக்கூடிய ஆரோக்கியத்துக்காக எது செஞ்சாலும் அந்த செலவு கிடையாது. நான் சில லட்சங்கள் இந்த ஞானத்துக்காக முதலீடு செஞ்சு பெற்ற ஞானத்தை உங்களுக்கு உங்கள் நண்பர் கூப்பிட்டுருக்கார் பாருங்கள், அவருக்கு ஒரு நன்றி சொல்லிவிடுங்க. உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இலவசமாக கொடுக்குது. இலவசமாக கொடுக்குற எதுக்குமே பெரிய மதிப்பு கிடையாது. ஆனால் இது பல லட்சங்கள் நீங்கள் செலவு செஞ்சு கிடைக்கக்கூடிய ஞானத்தை அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 60 நிமிடம் எனக்காக இந்த ஞானத்தை பெறுவதற்காக ஒதுக்கி இந்த செஷன் அட்டன் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இப்போ வெல்னஸ்னா என்னங்க? உடல் மனம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும். யோகா அப்படிங்கிறது பாடி அண்ட் மைண்டை வந்து ஒரே நேர்கோட்டில் ஒரே லயத்தில் கொண்டு வரது தான் இந்த யோகா அப்படிங்கிறது. அப்போ இந்த கொள்கைகளை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்கன்னா, இந்த 10 பில்லர்ஸை நீங்கள் அடாப்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரி, ஃபஸ்ட்டு இந்த நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்ப்போம். இந்த பிரபஞ்சத்தில் இல்லை, இந்த உலகில் நீரின்றி அமையாத உலகம்பாங்க. உலகத்தில் 70% நீர், கரெக்டுங்களா? நம்ம உடம்புலையும் 70% நீர். அண்டத்தில் உள்ளது தான் பிண்டம். பிண்டம்னா நம்ம உடலை தான் பிண்டம்னு சொல்லுவாங்க. அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலையும் இருக்குது அப்படிம்பாங்க. அங்கே இருக்கிற 70% நீர் நம்ம உடம்புலையும் இருக்குது. அப்போ அந்த நீருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னா, ஜென்ரலாக எல்லாரும் தண்ணி குடிக்கிறதா இருந்தால் எடுத்து அப்படியே வச்சுட்டு, பாட்டில் வச்சுட்டு அப்படியே கபகபான்னு குடிக்கிறது. அது என்ன செய்யணும்னா நேர வயருக்கு போகும், அது நிறைய பாதிப்பை உருவாக்கும். தண்ணி எப்படி குடிக்கணும், அதுக்கு ஒரு முறை இருக்குது. எப்போதுமே தண்ணியை உட்காந்துட்டு தான் குடிக்கணும், நின்றுட்டு குடிக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிட்னிக்கு இல்லைன்னா ஓவர்லோட் ஆகிடும். நீங்கள் உட்காந்து தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை நடக்கும். நம்ம உடம்புல இருக்கிற செல்லுக்கு நிறையா தண்ணீர் தேவைப்படும். அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல நீர், ஒமேகா 3 போன்ற ஃபேட்டி ஆசிட்ஸு, ஆக்சிஜன் எல்லாமே வேணும். அப்போ நீர் எப்போ போகும் அப்படின்னா நீங்கள் உட்காந்து குடிக்கணும். எங்கள் வீட்டில் எங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பனிஷ்மெண்ட் ஒன்று, நான் தண்ணியெல்லாம் நாங்கள் நின்றுட்டு குடித்தோன்னு வச்சுங்களேன், 10 தோப்புக்கரணை போட்டு சொல்லுவாங்க. உட்காந்துட்டு தான் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது ரூல். இந்த பழக்கம்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இல்லை, அது மாற்றுங்க. அதே மாதிரி தண்ணியை வந்து வாயில் விட்டு மென்று சாப்பிடணும். ட்ரிங்க் தி ஃபுட், ஈட் தி வாட்டர் அப்படிம்பாங்க. தண்ணீரை கடித்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீரோடு கலந்து குடிக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் என்னென்னா, சில்லுன்னு வாட்டர் குடிக்கிறது. அதுவும் குறிப்பாக வெயிலில் போயிட்டு வந்து உடனே சில்லுன்னு வாட்டர் குடிப்பாங்க. வெளியில் இருக்கிற சீதோஷனால உள்ளே வரும்போது மாறுது. இதில் தண்ணி நம்ம குடித்தோம் அப்படின்னா பாடியோட மெட்டபாலிசம் ரேட்டே மாறிடும். நம்ம உடம்புல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ட்ரிபிள் வார்மர்னு ஒரு ஹீட்டர் ஒன்று இருக்குது. வெளி சூழ்நிலைக்கும் உள் சூழ்நிலைக்கும் ஒரு சமன்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வெளியில் பயங்கர ஹீட்டு, உள்ளே வந்து தண்ணி நம்ம சில்லுன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே திணறி போயிடும். நீங்கள் போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, கடுமையான வெயில் கொளுத்துற போகி கொளுத்துவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே நின்னாலும் நல்ல ஹீட்டாக இருக்கும், அங்கேயே நிற்க முடியும். பனி பெய்யும், பனிமலைக்கிட்டு பக்கத்தில் போய் நின்னாலும் உங்கள் உடம்பு ஏற்றுக்கும். எப்படிங்க? நம்ம உடம்புக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பவர் இருக்குது. ஆனால் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வாட்டர் குடிக்கிறது தான் எப்போதுமே பெட்டர். இதை விட பெட்டர் என்ன அப்படின்னா, உங்கள் மெட்டபாலிசம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வார்ம் வாட்டர் குடிக்கலாம். ரொம்ப சூடான தண்ணியில் கொஞ்சம் வார்ம் வாட்டர். காலையில் வெதுப்பாக 2 கிளாஸ் வாட்டர் குடிக்கிறதுங்கிறது உங்களோட கழிவுகளை நீக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நான் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. உங்கள் எடை எவ்வளோ இருக்கோ இன்ட்டு 35 ml ஒரு நாளைக்கு. ஒரு சின்ன எமர்ஜென்சி, ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டேன் ப்ளீஸ்.
சாரி உங்களை ஹோல்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங். ஓகே, இப்போ ஜென்ரலாக நாம் என்ன வெயிட் இருக்கோமோ இன்ட்டு 35 ml. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 60 கிலோ இருக்காருன்னா 60 × 35 2100 ml தண்ணி குடிக்கணும். ஓகேவா? இது வந்து கூட இருந்தாலும் கம்மியாக இருந்ததுனாலும் பிரச்சனை இல்லை. இதை விட அதிகமாக குடிக்கிறது நல்லது தான். டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாக தண்ணியை பிளாஸ்டிக் பாட்டிலில் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்கில் நீங்கள் எவ்வளோ ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த பிளாஸ்டிக் பார்ட்டிகிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போய் சேரும். அது நிறையா நம்ம உடம்புக்கு நிறையா பிரச்சனைகளை கொடுக்கும். சரியான முறை என்னென்னா, நம்ம முன்னோர்கள் பானையில் தான் வைப்பாங்க தண்ணி, இல்லை அப்படின்னா செப்பு பாத்திரத்தில். இது ரெண்டுத்துலேயும் வச்சு தண்ணி குடிக்கிறது நல்லது. ஆக்சுவலி ஸ்ட்ரக்சர்டு வாட்டர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இதை எடுக்கிறதுக்கு நான் தனியாக ஒரு 1/2 மணி நேரம் வேணும், அந்த ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கிறதுக்கு. இன்னொரு நாள் முடிஞ்சதுன்னா அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் வாட்டர் என்ன அப்படின்னா, ஒரு மண்பானை, அந்த மண்பானையில் ஒரு காப்பர் பிளேட்டு, தாமிர தகடு ஏதாவது போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து மண், அதாவது பஞ்சபூதத்தில் நீரில் மண் தன்மை சேரும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி செப்பு பாத்திரங்கள் அதில் போடும்போது அதோட வாட்டரோட அந்த ஹைட்ரஜனேட்டட் வாட்டராக மாறும். அதில் ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த கங்கை, யமுனை, சில காவிரி அதே மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகும்போது காசை தூக்கி போடுவாங்க. இப்போ கங்கைக்கு போனால் காசை தூக்கி போடுவாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த காலத்தில் காசுலாம் செப்பு காசாக தான் இருக்கும். இப்போ தான் வந்து இரும்பு, மெட்டல், நிக்கல் அப்படின்னு வந்துருச்சு. அந்த பழக்கம் எங்கேருந்து வந்ததுன்னா, அந்த செப்பு காசுகளை போடுவாங்க. அந்த செப்பு வந்து தண்ணியில் படப்பட, அந்த செப்பில் தண்ணீர் படப்பட அந்த தண்ணீரோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதில் நம்ம ஜென்ரலாக தண்ணி குடிக்கும்போது ஒரு கிளாஸ் பாட்டில், ஜென்ரலாக நான் எப்படி வச்சுப்பேன்னா ஒரு கிளாஸ் பாட்டில் வச்சுருப்பேன். இதில் தான் தண்ணி பிடிச்சி வச்சுப்பேன். மற்றதை போல் இந்த கிளாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா மண்பானை வைக்க முடியாது, காப்பர் வந்து க்ளீனிங் ப்ராசஸ்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கிளாஸ் பாட்டிலில் கொஞ்சம் துளசி, இல்லை அப்படின்னா குக்கும்பர் கட் பண்ணி போட்டுட்டு சப்ஜா விதைகள் போட்டு இதே மாதிரி பண்ணும்போது அதோட pH லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பாடியில் தண்ணீரோட pH லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையா வழிமுறைகள் இருக்குது. இதே மாதிரி சில இயற்கையான பொருட்கள், வெட்டிவேர், துளசி, ஏலக்காய், குக்கும்பர், அதே மாதிரி சில பொருட்களை போட்டு வைக்கும்போது தண்ணீரோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இதில் உடம்புக்கு பிராண சக்தி அதிகமாக கிடைக்கிறதுக்கு வழி செய்யும். ரெண்டாவது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரிங்க் தி வாட்டரில் ஈட் தி வாட்டர், ட்ரிங்க் தி ஃபுட். உணவை என்ன சொல்லுவாங்க, தூய தமிழில் பார்த்தீங்கன்னா உணவை அருந்துதல்னு சொல்லுவாங்க. உணவை பொறுத்த வரைக்கும் நல்லா மென்று சாப்பிடணும். இந்த பழக்கம் நம்ம நிறைய பேர்கிட்ட இல்லை. எவ்வளவுக்களோ நாம் உணவை மென்று சாப்பிட்றோமோ அவ்வளவுக்கவ்வளோ ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறந்த விஷயம். இப்போ இந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்றதுக்காகவே 50க்கும் மேற்பட்ட வழிமுறைகள் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மோர் தென் 50 இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் தரையில் சம்பளம் கட்டி உட்காந்து தான் சாப்பிட்ணும். நீங்கள் காலை தொங்க போட்டுட்டு டைனிங் டேபிளில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம சக்தி ஓட்டம் உடம்பு முழுக்க பாயும், கால் வரைக்கும் பாயும். இதே காலை மடக்கி உட்காந்துட்டு தரையில் உட்காந்து சாப்பிடும்போது சக்தி ஓட்டம் வயிறு வரைக்கும் தான் இருக்கும், ஜெரிமான மண்டலம் வரைக்கும் தான் சக்தி ஓட்டம் இருக்கும். அப்போ ஜீரணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தண்ணி குடிக்கக்கூடாது. உடனே நம்ம சாப்பிடும்போது தண்ணி கடகடன்னு குடிப்போம். வயிற்றில் இருக்கிற அந்த அமிலம் அப்படிங்கிறது நெருப்பு. ஜென்ரலாக சொல்லுவாங்க, பிளேடை போட்டால் கூட அது கரைச்சிடக்கூடிய அளவு அமிலத்தன்மை உள்ள நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் அது தண்ணி ஊற்றினீங்கன்னா என்னாகும், அணையும். அணைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த நெருப்பு கம்மியாகிடுச்சுன்னா ஜெரிமானம் பாதிக்கும். தண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வார்ம் வாட்டர் குடிக்கிறதுங்கிறது நல்லது. அதே மாதிரி கோபம், டென்ஷன், இதே மாதிரி உணர்வுகளோடு சாப்பிடக்கூடாது. நாம் ஆனால் என்ன செய்கிறோம், டிவி பார்க்குறோம், மொபைலை பார்த்துட்டு நோண்டிட்டு அப்படி பார்க்குறோம். இது வந்து உடம்புக்கு அந்த போதும்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். குழந்தைங்கள்லாம் ஊட்டினீங்கன்னு பாருங்களேன், ஒரு கொஞ்ச நேரத்தில் அது தலையை திருப்பும், இப்படி அப்படின்னு சண்டை போடும். கிட்டத்தட்ட வேண்டாம் வேண்டாம்னு அடம் பிடிக்கும். ஆனால் அம்மா என்ன செய்வாங்க, அடிக்குட்டி அனுப்பல சாப்பிட்றாக்கன்னான்னு திணிப்பாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கும் அதே மாதிரி ஒரு சிக்னல் வரும்.
ஒரு ஏப்பம் வரும், சிக்னல் வரும், போதும் அப்படின்ட்டு ஒரு மைண்டுக்கு ஒரு சிக்னல் வரும், நிறுத்திடணும், அந்த நேரத்தோட சாப்பாடை நிறுத்திடணும். ஆனால் நீங்கள் ஒரு கவலையோடையோ ஒரு டென்ஷனோடையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையோ ஒரு கோபத்தோடையோ இல்லை டிவி மொபைல் அதே மாதிரி பார்த்துட்டு சாப்பிடும்போது அந்த கனெக்டிவிட்டி மூளைக்கும் உங்கள் உடலுக்குமான தொடர்பை வந்து நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்க. அப்போ நிறைய கோபம் ஸ்ட்ரெஸ்ஸோட சாப்பிட்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா பிங்கி ஈட்டிங்னு சொல்லுவாங்க, நிறையா சாப்பிடுவாங்க. நிறையா குண்டாக இருக்கிற லேடிஸ்க்கு அவங்க குண்டாகிறதுக்கு காரணம் என்னென்னா மனக்கவலைகளோட டென்ஷனோட ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கும்போது சாப்பிட்றதுனால தான். அப்போ அந்த கவலையோடு இருக்கும்போது நிறையா சாப்பிட்ணும், கோபத்தோடு இருக்கும்போது நிறையா சாப்பிடுவாங்க, அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு வழியாக கூட. இதெல்லாம் கூடாது. உணவு சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதற்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு, அது சமைச்ச வீட்டுக்காரமாவுக்கு அதை கொண்டு வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ண டெலிவரி பர்சனுக்கு, அதாவது அந்த ப்ராடக்ட்டு இப்போல்லாம் வீட்டுக்கு டெலிவரி தானே, அதை கொண்டு வச்ச கடைக்காரனுக்கு, அந்த கடைக்கு கொண்டு வந்து போட்டவங்களுக்கு, அதை விளைவிச்சாங்கல்ல அந்த விளைவிச்சவங்களுக்கு, அதுக்கு ஏறு உழுதவங்க, நாற்று நட்டவங்க அப்படின்னு அந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா அது விதை நெல் உருவாக்கினவங்க, அந்த விதை நெல் உருவாகிறதுக்கு போனாங்க. அந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம தட்டில் உணவு வந்து சேர்றதுக்கு, ஒரு பிடி உணவு வந்து சேர்றதுக்கு எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு நீங்கள் அப்படியே அதை ரிவர்ஸில் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்களேன். எத்தனை பேரோட உழைப்பு வந்து நம்ம சாப்பாடை வருது. அப்போ என்ன செய்யணுங்க, அதுக்கு எவ்வளோ பெரிய நன்றியோடு இருக்கணும். ஆனால் நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறோம். துளி கூட சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது மாதிரி சாப்பிடும்போது 32 முறை வாயில் போட்டு நல்லா மென்று, வாய் மூடி மென்று சாப்பிடணும். அப்போ தான் உண்மை நீரோடு கலந்து கட் ஹெல்த் அப்படிங்கிறது வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் உண்மை நீரோடு கலந்து உள்ளே போனால் தான் ரத்த சர்க்கரை அளவு ஏறாமல் இருக்கும். யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ அவங்கெல்லாம் இன்னிலேருந்து ஆரம்பிங்க. நீங்கள் மாத்திரையை எடுத்து ஓரங்கட்டி வச்சிடலாம். நல்லா மென்று சாப்பிட்டா உடம்புக்கு செல்களுக்குள்ளே போகக்கூடிய குளுக்கோஸாக அது இருக்கும். நீங்கள் மெல்லாமல் அப்படியே சாப்பிட்டு வயிறில் அந்த நொதித்தல் வேலை நடந்ததுன்னா அது ஜீரணமாகாத சர்க்கரையாக இருக்கும். செல்லுக்குள்ளே போகிறதுக்கு இன்சுலின் பர்மிட் பண்ணாது. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதே மாதிரி நம்ம உடம்பு வாதம், கபம், பித்தம் இது மூன்றும் சமநிலையில் இருக்கணும். நிறைய பேருக்கு அந்த சமநிலை தவறிடுது. அதுக்கு நம்ம உணவு பழக்கம் காரணம். காலையில் வாதம் அதிகமாக இருக்கும்போது என்ன நடக்கும், கழிவுகள் வெளியேற நேரம். பகலில் பித்தம் அதிகமாக இருக்கும்போது ஜெரிமானம் பீக்கில் இருக்கிற நேரம். நீங்கள் பகலில் எவ்வளோ சாப்பிட்டாலும் நல்லது. ஜென்ரலாக சூரிய உதயத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. நீங்கள் இரவு உணவை 7 மணிக்குள்ளே முடிச்சிடணும். இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொன்னோன்னா, காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் சாப்பிட்டுட்டு வந்தால் கிழவனும் குமரன் போல் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பழமொழி உண்டு. ஆக்சுவலி கடுக்காய்ங்கிறது நம்ம உணவு உண்டதுக்கு அப்புறமா கடைசியாக அந்த கடுக்காய் பொடி சாப்பிடணும். அதுதான் அந்த டீடாக்சிஃபிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது ஏன் மாலையில்னு சொன்னாங்க, நைட்டுன்னு சொல்லாமல்? காரணம் என்னென்னா, நம்ம முன்னோர்கள்லாம் இந்த இரவு உணவுங்கிறத மாலை 5 மணிக்கு எடுத்துருவாங்க. 5 மணிக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த கடுக்காய் பொடியை சாப்பிட்றது பழக்கம். அதனால தான் காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் அப்படின்னு சொன்னாங்க, இரவில் கடுக்காய் இல்லை. அதனால் இரவு உணவுங்கிறது அதிகபட்சம் 7 மணிக்குள்ளே நம்ம முடிச்சிடணும். இது முடிச்சாச்சுன்னா அதுக்கு அடுத்த நேரம் அப்படிங்கிறது கபத்துக்கான நேரம். கபம்ங்கிறது குளிர்ச்சி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடு ஜெரிமானம் ஆகாது. அது கொஞ்சம் ஜெரிமானாலும் அது கிளைக்கோஜனாக மாறி அடிப்போஸ் டிஷ்யூஸில் ஃபேட்டாக மாறி உங்களுக்கு தொப்பை போடும். லேடிஸான பிரெஸ்ட்டு, இந்த ஆர்ம்ஸ் பிட்டெல்லாம் உங்களுக்கு பெருசாகிட்டே போகும். இதனால தான் நிறையா பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி நம்ம உணவில் அறுசுவையும் இருக்கணும். இன்றைக்கி காரம் நிறையா இருக்குது, இனிப்பு நிறையா இருக்குது, உப்பு நிறையா இருக்குது, புளிப்பும் நிறையா இருக்குது. இந்த கசப்பு துவர்ப்புங்கிற 2 விஷயமும் நம்ம உணவுலேருந்து மறைந்துக்கிட்டே வருது. இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்து எடுக்கணும். அறுசுவையும் இருக்கணும். அதே மாதிரி கடைசியாக இந்த அறுசுவைக்கு இன்னொரு டெஃபினிஷன் நம்ம ப்ராடக்ட் வரும்போது சொல்கிறேன். இனிப்புங்கிறது உடலுக்கு பலத்தை தரும். துவர்ப்புங்கிறது காயத்தை ஆற்றும், ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும். காரம் அப்படிங்கிறது வளர்சிதை மாற்றம், அந்த மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், கபத்தை குறைக்கும். புளிப்புங்கிறது ஜெரிமானத்தை தூண்டும், பசியை அதிகரிக்கும். உப்புத்தன்மை அப்படிங்கிறது சுவையை அதிகரித்து கொடுக்கும், வாட்டர் பேலன்ஸை பண்ணி கொடுக்கும். கசப்பு அப்படிங்கிறது நம்ம தோலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. தோலில் யாருக்காவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த தோலில் டாக்ஸிஸ் அக்குமுலேஷன், அதுக்கு கசப்பு சுவைங்கிறது ரொம்ப பெட்டர், ரத்தத்தை சுத்தம் செய்யும். இந்த 6 சுவைகளும் நம்ம உணவில் இருக்கணும். அதே மாதிரி நம்ம உணவில் எல்லா கலரும் இருக்கணும்.
வானவில் டயட்டுன்னு தான் சொல்லுவாங்க. வானவில்ங்கிறது என்னங்க, கிட்டத்தட்ட 7 கலர் இருக்கும். அதே மாதிரி சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை, மஞ்சள், பர்பிள், ஒயிட்டு, இது எல்லா கலர்லேயுமே இருக்கும். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இப்போ ரெட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா கண் பார்வைக்கு நல்லது, கேரட் நிறையா சாப்பிடுங்க அது கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அந்த கேரட்டில் இருக்கிற கராட்டினாய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஆரஞ்சு கலரோட சேர்ந்தது. அதே மாதிரி மஞ்சள் இம்யூனிட்டிக்கு இன்க்ரீஸ் பண்ணும். பச்சை கலர் வந்து டாக்ஸின் ரிமூவலுக்கு பெட்டராக இருக்கும். இந்த பர்பிள் கலர் அப்படிங்கிறது மூளைக்கு வந்து ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு கலரும் உடம்புக்கு ஒரு ரிப்பேரிங் எஃபெக்ட், அதை வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணும். அதனால் நம்ம உணவில் இந்த வண்ணங்கள் இருக்கும். ஆனால் நம்ம சமைக்கும் போது என்ன ஆகுதுங்க, அந்த வண்ணங்கள்லாம் கரிஞ்சு தீஞ்சு போயிடும். அதனால் பச்சையாக என்னென்ன நாம் உணவு, பச்சை அப்படின்னா பச்சை மட்டும் இல்லை, இந்த கலர்ஃபுல்லாக வேக வைக்காத சில விஷயங்கள் நாம் உணவில் எடுத்துக்கணும். அடுத்தது 3வது பில்லர் தூக்கம். உணவு பார்த்தோம், நீர் பார்த்தோம், அடுத்தது இப்போ தூக்கம். இப்போ தூக்கம் எதற்காக அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம பேட்ரி ஃபோனை யூஸ் பண்ணுறோம், காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே அது இறங்கிடுது சார்ஜ், அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு சார்ஜ் போடுறோம். அதே மாதிரி நமக்கு சார்ஜ் போடுற நேரம் அப்படிங்கிறது இரவு நேரம், தூங்குகிற நேரம். நிறைய பேர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, நைட்டில் வேலை செஞ்சுட்டு பகலில் தூங்குறாங்க. இது பாதிப்பை கொடுக்குமா உடம்புக்குன்னா 100% பாதிப்பை கொடுக்கும். அதற்கு என்ன செய்யணும்? பெஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் பணம் முக்கியமாக ஆரோக்கியம் முக்கியமாக? ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் டே டயத்தில் வேறு ஏதாவது வேலைக்கு சேர வேண்டியது தான். நைட்டு தான் வேலை செஞ்சு நான் நைட்டு தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆரோக்கியத்தை இழக்கிறதுக்கும் நீங்கள் மனதளவில் தயாராக இருக்கணும். அப்போ தூங்குறதுங்கிறது ஒவ்வொருத்தரும் மினிமம் ஒரு 6 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம். அதுக்கு மேலே தூங்கினாலும் நோய் தான். 6 மணி நேரத்துக்கு குறைவாக தூங்கினாலும் உடம்புக்கு வந்து அந்த போதுமான ஓய்வு இருக்காது. இப்போ நைட்டு 10 மணிக்குள்ளே நீங்கள் படுத்துடணும். இப்போ 10 மணிக்கு நீங்கள் தூங்கணும் அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் சாப்பிட்ருக்கணும். ஏன்னா சாப்பிட்டுட்டு உடனே படுத்தோன்னு வச்சுங்களேன், உடம்புல ரிப்பேரிங் ஒர்க்கெல்லாம் நடக்காது. சாப்பிட்டதை ஜெரிமானம் செய்யறதுக்கான சக்தி விரயம் தான் ஆகும். அப்போ உங்கள் உடம்புல ரிப்பேரிங் ஒர்க்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து போயிட்டு வந்து அந்த தேய்மானம்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ பஸ் வந்து போயிட்டு வந்து ஷெட்டுக்கு வரும், செக் பண்ணிவிட்டு அது என்னப்பா ஆயில் போயிருக்கா, பிரேக்கை டைட் பண்ணணுமா அப்படின்னு நைட்டெல்லாம் அங்கே மெக்கானிக் உட்காந்து ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம உடம்பு நாள் முழுக்க உழைத்த களைப்பு போய் சரி பண்ணிக்கிறதுக்கான நேரம். இது மட்டும் இல்லை, பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது. நமக்கு எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா பிரபஞ்சத்திலேருந்து வருது. அதுக்கு நைட்டு நேரம் தான் கரெக்ட். அதே மாதிரி சர்க்காடியன் ரிதம், நம்ம உடம்புங்கிறது சூரியனோட இயல்போட இயங்கிக்கிட்டு இருக்கு. பகலில் தூங்கினா அது செட் ஆகாது. பகலில் நல்ல வெளிச்சத்தில் இருக்கணும், வெயிலில் இருக்கணும், உடம்புல வெயில் படுற மாதிரி வெளிச்சம் படுற மாதிரி இருக்கணும். இப்போ நிறைய பேர் அதுவும் ரூம்குள்ளே ஏசி ரூம்குள்ளே வெளிச்சம் படாமல் செயற்கை வெளிச்சத்துக்குள்ளே இருக்காங்க, அதுவும் கெடுதல். இப்போ நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் தூங்குறதுங்கிறது எதுக்காகன்னா, நம்முடைய லிவர் ஃபங்க்ஷன் நேரம் அப்படிங்கிறது பயோ கிளாக்கோட நேரம் 1:30லேருந்து 3. அப்போ தான் நச்சுக்கள் முழுக்க உடம்புலேருந்து நீக்கப்படுது. ஒரு 500க்கும் மேற்பட்ட வேலைகளை அந்த லிவர் செய்யுது, 1000க்கும் மேற்பட்ட வேலைகளை கூட செய்யுது. அது எப்போ செய்யுதுன்னா நைட்டு 1:30லேருந்து 3 மணிக்குள்ளே. அது நல்லா தீவிரமாக அழகாக நிம்மதியாக அந்த வேலையை செய்யணும்னா அதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடியே நம்ம ஃப்ளாட்டாக படுத்து தூங்கியிருந்தால் தான் அந்த ரத்த ஓட்டம்லாம் கரெக்டாக அந்த லிவருக்குள்ளே போய் சரியாகி வெளில வரத்துக்கு அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் தூக்கம் வரல அப்படின்ட்டு மொபைலை பார்த்துக்கிட்டே தூங்குவாங்க. நீங்கள் தூங்குறதுக்கு மினிமம் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ப்ளூ ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க, மொபைல், டிவி, லேப்டாப், கிண்டல், சில பேர் கிண்டலில் வந்து புக் படிக்கிறேன்பாங்க. புக்கு படிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஃபிசிக்கல் புக் படிக்கலாம். இந்த ஸ்க்ரீன் அங்கேருந்து வெளிச்சம் வந்து உங்கள் கண்ணில் பாயிற மாதிரி இருந்ததுன்னா மெலட்டோனின் அப்படிங்கிற சுரக்காது. நீல ஒளிக்கு மெலட்டோனின்ங்கிறது மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சுரக்க ஆரம்பிக்கும், நைட்டில் கொஞ்சம் பீக்கில் இருக்கும். மெலட்டோனின் நல்லா சுரந்தால் தான் உங்களுக்கு நல்ல தூக்கம் இருக்கும், உடம்புல அந்த ரிப்பேரிங் ஒர்க் நல்லா இருக்கும். இதை தவிர என்ன செய்யலாம்? என்னால் சரியான தூக்கம் இல்லை, ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருக்குது அப்படின்னா காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் 2 முறை நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். உட்காந்து நல்லா உங்கள் மூச்சை ஆழமாக விட்டு அந்த மூச்சை கவனிச்சிங்கனாலே போதும். மெடிடேஷன் மந்திரம் சொல்லணும் அதெல்லாம் அவசியமே இல்லை. உங்கள் மூச்சை கவனிச்சுட்டு நீங்கள் நிதானமாக மூச்சை மட்டும் கவனிச்சுட்டு விட்டுட்டு இருந்தீங்கன்னா போதும். அதே மாதிரி மூச்சு விடுறதுல ஒரு முக்கியமான டெக்னிக் இருக்குது, நிறைய பேர் மிஸ் பண்ணுற டெக்னிக். குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கும்போது வயிறு மேலே எழுந்து இறங்கிட்டு இருக்கும், ஓகேங்களா? மார்பு ஏறாது.
இன்னைக்கு நிறைய பேர் மூச்சு விடுனா போலீஸ்லாம் இது வாங்கல, மூச்சு விடுனா அப்படி பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. வயிறு வெளில வரணும். உதர விதானம், டயஃப்ராம் கீழே இறங்கி உங்கள் வயிறு வெளில வர மாதிரி இருந்ததுன்னா தான் உங்களோட மூச்சு நல்லா இருக்குன்னு அர்த்தம், மூச்சோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது 4 வந்து வேகங்களை அடக்காதீர்கள், அதாவது கழிவுகளை அடக்காதீங்க. உடம்புக்கு இயற்கையாக உந்துதல் இருக்கும். டாய்லெட் வருதுன்னா போயிடணும், சூச்சு வருதுன்னா போயிடணும். இல்லை நான் படம் பார்த்துட்ருக்கேன், டிவி பார்த்துட்ருக்கேன், முக்கியமான சீன் ஓடுது, இப்போ தான் 2020 ஃபைனல் நடக்குது, இன்னும் 2 ஓவர் தான், 2 ஓவர் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூடாது. மழை ஜலம் வருதா, ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பில் 5 ட்ரிப் வந்ததுனாலும் போயிடுங்க, வருதுன்னா போயிடணும், தடுத்து நிறுத்தவே கூடாது. இது மலம் சிறுநீர் மட்டும் இல்லை. சில பேர் கொட்டாவி வந்ததுன்னா அப்படி அடக்கிப்பாங்க. இல்லை விடுங்க, கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு விடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி தும்மல் வந்ததுனாலும் அடக்கிக்கிறாங்க. தும்மல் வந்ததுன்னா ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இப்படியே வச்சுட்டு ஒரு தும்பிடுங்க. மற்றவங்களுக்கு அந்த தும்மும்போது நிறையா அந்த நீர் திவலைகள் பாயும். அப்போ அதை தடுக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது வச்சுட்டு தும்மிடுங்க. சளி வருதா நல்லா சிந்தி கீழே கொண்டு போய் போடுங்க, இல்லை ஒரு கடிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜலதோஷமாக இருக்கிற சமயத்தில் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லை, நிறைய சரி ஓப்பனாகவே சொல்லுங்கள், கொசு வருதுன்னு வச்சுங்க. நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, பப்ளிக்கில் விட்டால் அசிங்கமாக போயிடும் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுவும் இயற்கையான கழிவு. அதுவும் வருதுன்னா அந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்கா, பப்ளிக்காக இருக்கிற நேரத்தில் அங்கே விடாதீங்க. கொஞ்சம் டாய்லெட்டு போயிட்டு வர மாதிரி போயிட்டு அங்கேயே கூட போயிட்டு வாங்க. ஆனால் அதை அடக்கிக்கிட்டு அப்படியே புட்டிச்சிக்கிட்டெல்லாம் இருக்காதீங்க. இதே மாதிரி உடம்புல இருக்கிற கழிவுகள் எதுவாக இருந்தாலும் வேகோதீர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 விதம் இருக்குது. அடக்கிறது ஒரு விதம், இன்னும் சில பேர் வராத ஒன்றுக்க இப்போ போய் படுக்கணும்ப்பா, அதனால நான் முயற்சி பண்ணுறேன், இப்போ பஸ் ஏறணும் அதனால் என்ன செய்கிறேன், ட்ரை பண்ணுறேன் அப்படிம்பாங்க. இதே மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பரவாயில்ல, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ட்ரிப்பு வருதா வரலையே, ஒரு ட்ரிப்பு போய் முக்கி போகணும்னு முயற்சி பண்ணுறது. அதே மாதிரி வரதை நிறுத்தக்கூடாது, வராததை முக்கி முயற்சி பண்ணக்கூடாது. இது 2மே உடம்புக்கு கெடுதல். இது 4th பில்லர். அடுத்தது ஆயில். நம்ம உடம்புக்கு டீடாக்ஸ் பண்ணுறது, ரீஜெனரேஷன் பண்ணுறது. இது 2த்துக்கும் எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக. நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, சனி நீராடு அப்படின்னு சொல்லி தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. கரெக்டுங்களா? சனிக்கிழமை நீராடணும். நீராடணும்னா என்னங்க, எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது தான் நீராடுதல் அப்படிங்கிறது. நாம் என்ன செய்யணும், தீபாவளிக்கு ஒரு நாள் மட்டும்தான் இப்போல்லாம் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது. அதுவும் எப்படி, கொஞ்சோண்டு எடுத்து சாஸ்திரத்துக்கு மேலே அப்படி தடவிக்கிறது, போய் அப்படியே குளிச்சுட்டு வந்துடுறது. ஓகேங்களா? சின்ன வயசுலாம் என்ன செய்வாங்க, தலைக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி எண்ணெய் தடவி தலையை அழுத்தி வாரி எடுத்துகிட்டு போவாங்க. ஸ்கூல்லலாம் படிக்கும்போது யாராவது பரட்ட தலையோட வந்தால் மாஸ்டர் 4 ஸ்கேலாலேயே சாத்தி நாளைக்கு வந்து எண்ணெய் வச்சு தலை வாரிட்டு வரலன்னா கிளாஸ்குள்ளேயே விட மாட்டேன்னு மாட்டுவாங்க. இன்றைக்கி அந்த பழக்கம் போயிடுச்சு. அதனால என்ன ஆகுது, தலை முடி இதே மாதிரி நிறைய எண்ணெய் வச்சவங்கன்னா பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக முடி இருக்கும், நல்லா கருன்னு இருக்கும். மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஸ்கல்லு தெரியும், பளபளன்னு அந்த வெயில் அடிச்சுன்னா கொஞ்சம் டால் அடிக்கும் தெரியும். காரணம் என்ன, இந்த எண்ணெய் அப்படிங்கிறது இல்லை. எண்ணெய் தேய்க்கிறதுனால என்ன, உடம்போட வெப்பத்தை குறைக்கிறது, இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது, தலைமுடி வளர்ச்சியை தூண்டுது, மனதை அமைதிப்படுத்துறது. இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உடம்புக்கு அந்த விட்டமின் டியை அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு திறனை அதிகரிக்குது. நம்ம உடம்புல தோலில் எர்கோஸ்ட்ரால் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம கொலஸ்ட்ரால் கேள்விப்பட்டிருக்கோம், அதே மாதிரி எர்கோஸ்ட்ரால் அப்படின்னு நம்ம ஸ்கின்னோட லேயரில் இருக்கும். அந்த லேயரில் இருக்கிற அந்த எர்கோஸ்ட்ரால் தான் சூரிய ஒளியிலேருந்து விட்டமினை தயாரித்து நமக்கு கொடுக்கும். இது எப்போ நல்லா நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளித்தீங்க அப்படின்னா அந்த எர்கோஸ்ட்ராலோட அளவு வந்து சமநிலையில் இருக்கும். காஞ்சி மகாபெரியவர் ஒரு ட்ரிப்பு, ஒருத்தருக்கு முதுகு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு ஸ்பைனலில் ஏதோ பிரச்சனை இருக்குது, என்ன செய்யணும் அப்படின்ட்டு அவர் மகாஞானி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீ ரெகுலராக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வா அப்படின்னாங்க. இவர் ரெகுலராக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது அவரோட அந்த ஸ்பைனல் ப்ராப்ளம் சரியாக போச்சு. இது நம்ம மூதாதையர்கள் வழியாக சொல்லி கொடுத்த விஷயம், நம்ம யாரும் கடைபிடிக்கிறதில்ல. இதை தவிரவும் தலைக்கு மட்டும் இல்லை, காலையில் நீங்கள் ஆயில் புல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறது நல்லது. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெயும், இது 2மே செக்கில் கோல்டு ப்ரெஸ் செக்கில் ஆட்டினது நல்லது. கடையில் கிடைக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி கலப்படமாக இருக்குது, இந்த மினரல் ஆயில் கலந்ததாக இருக்குது. செக்கு எண்ணெயாக இருந்ததுன்னா பெட்டர்.
காலையில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வாயில் விட்டு இப்படி பள்ளி இடுக்கலெல்லாம் போகிற மாதிரி நல்லா வாயை கொப்பளிச்சுட்டு அந்த எண்ணெயை நீங்கள் செடி பக்கம்லாம் துப்பிடக்கூடாது. ஏதாவது செடியில் துப்பினீங்கன்னா அது நல்ல விஷயம் தானே, துப்புறோன்னா அது பட்டு போயிடும். அவ்வளவு விஷம் அந்த எண்ணெயை துப்பணும். இதை துப்பி அதுக்கப்புறம் நீங்கள் வாய் கொப்பளிச்சுக்கலாம். அதே மாதிரி பல்லு தேய்க்கிறதுங்கிறது நைட்டில், காலையில் ஆயில் புல்லிங் பண்ணுறது பெட்டர். இது நச்சு நீக்கத்துக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே மாதிரி எண்ணெயோட மேலும் சில உபயோகங்கள்லாம் இருக்குது. நைட்டு தொப்புல நெய்யோ விளக்கெண்ணையோ நீங்கள் விட்டுட்டு படுத்தீங்கன்னா கண்ணுக்கு நல்லது. கண் அந்த ட்ரை ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி காலில் படுக்கிறதுக்கு முன்னாடி விளக்கெண்ணையோ இல்லை தேங்காய் எண்ணெயோ வச்சு மசாஜ் பண்ணி பாதத்தில் பண்ணும்போது அது ரெஃப்ளக்ஸாலஜின்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டே இருக்குது. கால் பாதத்தில் நிறையா ஒரு முடிச்சுகள் போய் சேரும். அந்த இடத்துல தேய்த்து விடும்போது என்ன ஆகும்னா உடம்புக்கு தேவையான ரத்த ஓட்டம், எல்லா ஆர்கன்ஸுக்கும் தேவையான வர்ம புள்ளிகள்னு சொல்லலாம், அக்கு ப்ரெஷர்னு சொல்லலாம், இது எல்லாத்துக்குமே உபயோகம். அதே மாதிரி ஆயில் மசாஜுங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அடுத்தது ரெகுலர் டீடாக்ஸ் ப்ராக்டிசஸ். ஜென்ரலாக நம்ம டீ காஃபி அப்படின்னு குடிக்கிறது இப்போ தான், இந்த டீங்கிறதெல்லாம் இந்த ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இடத்துல போய் அந்த தேயிலை தோட்டங்கள் வச்சு அவங்க ஆரம்பித்த அதுக்கப்புறம் தான் நமக்கு டீ காஃபி. இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் டீயும் காஃபியுமா குடிச்சிட்டு இருந்தாங்க? கிடையவே கிடையாது. அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க, ஒரு கொய்யா இலையை போட்டு, ஒரு செம்பருத்தி பூ போட்டு, இல்லை 2 மா இலையை போட்டு அதோட ஒரு கஷாயம் மாதிரி காய்ச்சி அதே மாதிரி நேச்சுரலாக குடிநீர் கடிச்சிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா கஞ்சி, எல்லா தானியங்களையும் போட்டு முளைகட்டின தானியங்கள்லாம் வீட்டிலேயே அரைச்சி அதில் கஞ்சி போட்டு குடிப்பாங்க. பால் குடிப்பாங்க, கரெக்டுங்களா? மோர் குடிப்பாங்க. காலையில் எழுந்தோடனே உங்களோட ஆகாரம் என்ன இருக்கும்? நீராகாரம். பழைய சோறு நீராகாரம் இருக்கும். பழைய சோறில் இருக்கிற நீராகாரம் உலகத்திலேயே தாய்ப்பாலுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற உணவுகளில் முதன்மையான உணவு. என்ன அப்படின்னா அதில் இருக்கிற ப்ரோபயோட்டிக்ஸ், விட்டமின் பி, இதெல்லாம் உடம்போட வளர்சிதை மாற்றம், கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதில் இருக்கிற பி விட்டமின் அப்படிங்கிறது நேச்சுரல் ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அது உடம்போட குடலோட உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. முன்னாடியெல்லாம் வாரத்துக்கு ஒரு சோமவார விரதம்பாங்க, சுக்கரவார விரதம் அப்படிம்பாங்க, வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு விரதம், அதே மாதிரி ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருப்பாங்க. இந்த விரதம் இருக்கிறதோட பலன் என்ன அப்படின்னா உடம்புக்கு வேலை கொடுக்காம, அதுக்கு லோடு கொடுக்காம அதை ஃப்ரீயாக விடுறது. ஒரு நாள் அதை ஃப்ரீயாக விடும்போது என்ன ஆகும்னா உடம்பு தன்னைத்தானே ரிப்பேரிங் பண்ணுறதுக்கான சக்தி அதுக்கு கிடைக்கும். ஜென்ரலாக நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டயர்டு இருக்கும். ஆனால் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா டயர்டே இருக்காது. இதில் 2 விஷயம் இருக்குது. இல்லைங்க சார், நான் வேலைக்கு போகிறேன், இன்றைக்கி சாப்பிட முடியல, பட்டினியாக இருக்கேன் அப்படின்னு அது கிடையாது. அதில் அல்சர் ஃபார்ம் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் மைண்ட் செட் பண்ணிவிடுவீங்க. திங்கக்கிழமைன்னா சிவனுக்கு விரதம் இருக்கேன், சோமவார விரதம் சிவனுக்கு விரதம் இருக்கேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவீங்க. அப்போ உடம்பு என்ன நினைக்கும், நாளைக்கு திங்கக்கிழமைடா, இவன் ஒன்றும் சோறு போட மாட்டான், அதனால் என்ன செய்வான், இன்றைக்கி அந்த அமிலெல்லாம் சுரக்க வேண்டாம், அதுக்கு ரெஸ்ட்டு விட்டுருவோம் அப்படின்னு விட்டுரும். இல்லை அப்படின்னா என்னாகும், மதியம் 2 மணிக்கு அங்கே லஞ்ச் டைம் எல்லோரும் டப்பாவை பிரிச்சுட்டு உட்காந்துருவாங்க. இவனும் பிரித்து உட்காந்துருவான். இவன் என்ன கொண்டு வந்திருக்கானோ தெரியல, நண்டு கொண்டு வந்திருக்கானா, சிக்கன் கொண்டு வந்திருக்கானா, மட்டன் கொண்டு வந்திருக்கானா, இல்லை தயிர் சோறு கொண்டு வந்திருக்கானா, எதுவும் தெரியல. எதுக்கும் நாம் கொஞ்சம் நிறையாவே அந்த அமிலத்தை உருவாக்கி வைப்போம் அப்படின்னு உருவாக்கி வச்சுருக்கோம். ஆனால் இவர் என்ன செய்வார், வேலை மும்முரம், ஐயோ முடிக்கலையே, இன்றைக்கி சொல்லிட்டாங்களே முடிக்கலையே, அது முடிச்சாகணும், வேலையை முடிச்சாகணும் அப்படின்ட்டு பட்டினி கிடப்பார். அது என்ன செய்யும், ஏய் சோறை போடுறா, நான் நெருப்பாக எரிஞ்சிட்ருக்கேன், நான் ஜெரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும். இவர் கேட்காம இங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஒரு 5 மணிக்கு வந்து சாப்பிட்லான்னு பார்த்தா அது என்ன செய்யும், ஆடா போடா அப்படின்ட்டு பயத்திலேயே கொஞ்சம் ஓரமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டை போட்டு அது கோபத்தை தீர்த்துக்கும். பட்டினி இருந்தால் உங்களுக்கு அல்சர் வரும். விரதம் இருந்ததுன்னா உடம்புக்கு சக்தி கூடும். சக்தி கூடுச்சுன்னா உடம்பு என்ன செய்யும், வேலை க்ளீன் பண்ணுற வேலையை நல்லா செய்யும். நாம் டெய்லி க்ளீன் பண்ணிகிட்ருப்போம், வீட்டில் எல்லா தூசியும் போயிடுதா, போகிறதில்ல. பொங்கல் அதே மாதிரி ஏதாவது விசேஷம் வந்ததுன்னா டீப் க்ளீனிங்னு ஒன்று போடுவோம். ஃபோட்டோலாம் மாட்டி ஃபோட்டோலாம் எடுத்து, ஃபோட்டோக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ஒட்டடை இருக்கும். பெட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த வேக்கம் கிளீனர் வச்சு அடித்தா, புஷ்ஷுன்னு அடித்தா வீடு முழுக்க அப்படியே புகை மாதிரி தூசி வரும். அதே மாதிரி ஒரு டயத்தில் க்ளீன் பண்ணுவோம், கரெக்டுங்களா? அது மாதிரி நீங்கள் விரதம் இருக்கும்போது உடம்புக்கு அதீதமான எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை
ஜெரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாமல் ரிப்பேரிங்க்கு யூஸ் பண்ணும். அப்போ உங்களோட உடம்பு ஆரோக்கியத்தை நோக்கி பயணிக்கும். அடுத்தது வியர்வை நிறையா வரணும். வியர்வைக்கான சில சிகிச்சைகள்லாம் இருக்குது. அதாவது சிங்கப்பாதைன்னு சொல்லுவாங்க, ஒரு கடினமான சிகிச்சைலாம் இருக்குது. வாழை இலை குளியல்னு ஒன்று இருக்குது. இங்கே யாராவது அட்டன் பண்ணியிருக்கீங்களா? வாழை இலை குளியல் ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்கள். வாழை இலை குளியல் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அது எப்படின்னா கிட்டத்தட்ட உங்களை வேக வைக்கிற மாதிரி ஒரு மொட்டை மாடியில் உச்சி வெயிலில் உங்களை சுற்றி வாழை இலை வச்சு கட்டிடுவாங்க. சீதாராமன் சார் அட்டன் பண்ணியிருக்காரு, தெரிஞ்சிருக்கும். குக்கரில் போட்டு வேக வைக்கிற மாதிரி இருக்கும். அதில் வச்சு வெயிலில் போட்டுருவாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே தாங்காது. 20 நிமிஷம் ஆன உடனே உடம்புலேருந்து அப்படியே வேர்வையெல்லாம் ஊற்றும். அப்படியே உடம்பே சூடாயிடும். முடியலப்பா அப்படின்ட்டு அந்த வாழையில கீழ்ச்சிட்டு தான் வெளில வருவீங்க. அந்த ஹிரண்ய கசிபுவை அந்த நரசிம்மர் கீழ்ச்சிட்டு வந்த மாதிரி அப்படி கீழ்ச்சிட்டு தான் நீங்கள் அந்த தூணை பிறந்துட்டு வந்த மாதிரி நீங்கள் வருவீங்க. அதுலேருந்து அந்த அளவு தாங்காது, அந்த அளவு வியர்வை வரும். அதே மாதிரி உடம்புலேருந்து வியர்வை வர மாதிரி நீராவி குளியலோ அதே மாதிரி இதுவோ இல்லை உடற்பயிற்சியோ செய்யும்போது உங்கள் தோலில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளில வரும். இப்போ நிறைய பேருக்கு ரேஷஸ் இருக்குது, தோலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க நோகாமல் ஏசிலேயே உட்காந்துட்டு இருந்தவங்களா நிறையா இருக்கும். நிறைய உடற்பயிற்சி செய்யாதவங்களாக இருப்பாங்க. ஓகேவா? அப்போ வியர்வை சிகிச்சை அப்படிங்கிறது கண்டிப்பாக செஞ்சுக்கணும். இது ரெகுலர் டீடாக்ஸ். இது வந்து உங்கள் ஆயில் புல்லிங், அந்த ஆயில் புல்லிங் இல்லாமல் டீடாக்சிஃபிகேஷன் தான். இது வந்து அந்த டீடாக்சிஃபிகேஷனில் வருது. ஓகேங்க. அடுத்தது நம்ம ஃபுட்டில் ஒயிட் அப்படிங்கிற விஷயத்த மேக்ஸிமம் தவிர்க்கணும். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படிங்கிற மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறதெல்லாம் தான் நல்லதுன்னு நம்ம அரிசி வாங்கும்போது என்ன பல பலன்னு ஒயிட்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குவோம். அத்தனை கெடுதல். அதில் வந்து நல்லா பாலிஷ் பண்ணி அதில் இருக்கிற மேலே இருக்கிற ஒரு தவிடு மாதிரி இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கும். அதில் தான் நார்ச்சத்து அதிகம். அதை எடுத்தாச்சு அப்படின்னா அதில் குளுக்கோஸ் சத்து மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அது உடம்புக்கு சுகரை வந்து ஸ்பைக் பண்ணி கொடுக்கும், ஊட்டச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். வெள்ளை அரிசிங்கிறது ஊட்டச்சத்து இழந்தது. அடுத்தது மைதா மாவு. மைதா மாவுங்கிறது என்ன செய்வோம்? பசை காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுறது. கரெக்டுங்களா? உள்ளே போச்சுன்னா என்னாகும்? நிறைய நம்முடைய தன்மையை பாதிக்கும், செரிமானத்துக்கு கெடுதலாக இருக்கும். அதை விட என்ன அப்படின்னா அந்த மைதா மாவு வெள்ளையாக இருக்கணுங்கிறதுக்காக சில கெமிக்கல்ஸ் போடுவாங்க. அந்த கெமிக்கல்ஸ் என்ன கெமிக்கல்ஸ்னால் ஆய்வகத்தில் எலிகளை செக் பண்ணுறதுக்கு அதுங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக சர்க்கரை வியாதி வரவழைக்கிறதுக்கு ஒரு சில கெமிக்கலை இன்ஜெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு சர்க்கரை வியாதியை வரவழைப்பாங்க. அதே கெமிக்கலை தான் இந்த மைதாவை ப்ளீச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதி வரத்துக்கான காரணமே பரோட்டாங்கிற விஷயம் தான். பரோட்டாவை சாப்பிடாதீங்க அப்படின்னாலே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? கிடையாதுங்க. மைதாவை எவ்வளோ தவிர்க்கணும். நான் பரோட்டாலாம் சாப்பிட்லங்க, வீட்டில் என்ன காலையில் டீயோடு சேர்த்து ஒரு 4 பிஸ்கட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அந்த பிஸ்கட்டு மைதா தான். எவ்வளோக்கோளோ மைதாவை தவிர்க்கிறீங்களோ தவிருங்க. அதே மாதிரி நம்ம டேபிள் சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய சால்ட்டை முழுதாக தவிருங்க. கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பிங்க் சால்ட், ராக் சால்ட்டை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது சர்க்கரை. எவ்வளோக்கோளோ சர்க்கரையை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கோளோ நல்லது. சர்க்கரை எங்கே வரும்? டீ காஃபியில் வரும். அப்போ டீ காஃபியை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு செஷன் எடுத்தேன். டீ காஃபியை நீங்கள் எவ்வளோக்குள்ள எடுக்கிறீங்களோ அதில் தான் சர்க்கரை வந்து நேரடியாக நம்ம உடம்புக்கு வருது. அதுலேருந்து கிட்டத்தட்ட 4 மாதமாக நான் டீ காஃபிங்கிறது நிறுத்தியாச்சு. வீட்டில் நல்ல பால் வந்து அந்த 32 ரூபா பால் ஆரஞ்சு பாக்கெட்டு ஃபஸ்ட்டு டிகாஷன் போட்டு கும்போணம் டிகிரி காப்பி அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் தான். யாராவது வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிகிரி காப்பி டேஸ்ட்டுக்காக தரேன். ஆனால் அதை பழக்கமாக வச்சுக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் அதை ஃபாலோ பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களாக அந்த டீ காஃபி அப்படிங்கிற விஷயத்த அறவே தவிர்த்தாச்சு. அது அவ்வளோக்கோளோ கெடுதல். கலோரியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பாலையும் நாம் வந்து அவாய்ட் பண்ணணும். பால்ங்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கி தூய்மையான பால். வீட்டில் நீங்கள் மாடு வச்சுருக்கீங்க, வளர்க்குறீங்க, பால் சாப்பிட்றீங்கன்னா பால் மட்டும் சாப்பிட்லாம். டீ காஃபியில் கலந்தீங்கன்னா பிளாக் டீ, பிளாக் காஃபி இட்ஸ் பெட்டர். உடம்புக்கு அதில் இருக்கிற சில பாலிஃபினால்ஸ் எல்லாம் உடம்புக்கு நல்லது. அதில் இருக்கிற சில மைக்ரோ நியூட்ரியன் உடம்புக்கு நல்லது தான். கெடுதல் இருக்கா நல்லது இருக்கா, குணம் நாடி குற்றமும் நாடின்னு பார்க்கும்போது அதில் குணமும் இருக்குது. ஆனால் வெறும் கட்டாஞ்சாயா, கருப்பட்டி காப்பி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கும்போது பால் வந்து கெடுதல் தான். பாலுங்கிறது 10 வயதிற்கு உட்பட்டவர்களுக்காக, 10 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான உணவு பால் கிடையாது. அடுத்தது பிராய்லர் கோழி. இன்றைக்கி நிறைய ஹார்மோன் போட்டு வேகமாக வளர்கிறதுக்காக செய்கிற விஷயங்கள். அதுக்கு மாற்றாக என்ன எடுத்துக்கலாம்? சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம், கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் எடுத்துக்கலாம், நாட்டு முட்டை எடுத்துக்கலாம்,
பனை வெல்லம், பனங்கற்கண்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம். கல்லுப்பு, இந்துப்பு அதெல்லாம் எடுத்துக்கலாம். நாட்டு மாட்டுப்பால் இதெல்லாம் எடுத்துக்கலாம். திணை, குதிரைவாளி, வரகு, சாமை இதே போன்ற விஷயங்களை நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். அடுத்தது 7th பில்லர். நம்ம உணர்வுகள் நம்மளை ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஒருத்தர் கவலையோடு இருந்தாங்கன்னா அவங்க இதயம் பாதிக்கும். பயத்தோடு இருந்தாங்கன்னா சிறுநீரகம் பாதிக்கும். கோபத்தோடு இருந்தாங்கன்னா கல்லீரல் பாதிக்கும். ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு ஆர்கனை பாதிக்கும். அதே மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இவர் விஜயகாந்த் வருவார், அப்படி கோபமாக வருவார். என்ன காமிப்பாங்க, அவர் முகத்தை காமிச்சாலே கண்ணு செவக்கும். கோபமாக இருக்கிறவங்க, இந்த தண்ணி அடிக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்ணு செவக்கும். காரணம் என்னென்னா கல்லீரல் பாதிப்படையும். இப்போ குழந்தைங்கள்லாம் படுக்கையிலேயே மூச்சா போகிறத பார்த்துருப்பீங்க. கனவில் ஏதாவது ஒரு பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா ஒன்றுக்கு போயிடுவாங்க. இது பெரியவங்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி கவலை, ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு இதே பாதிப்பு வரதை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன செஞ்சால் இதுலேருந்து வரலாம்? ஃபஸ்ட்டு விஷயம், நடந்தது தான், அதை மாற்ற முடியாது, எல்லாம் நன்மைக்கே அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு நம்ம மனசை மாற்றிக்கணும். அதே மாதிரி எதுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறதுக்கு பழகுங்க. ஒய்ஃப் ஒரு சமைச்சு போட்டாங்க, அது அவள் கடமையா, டெய்லி சோறாக்கி தான் போடணும் அப்படின்னு நான் என்றைக்கு வேணா எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. மொதல் தோசையா 3வது தோசையாக தெரியாது, உனக்கு வசத்தை வச்சிருவா அப்படிம்பாங்க. சொல்கிறது தான். ஆனால் அதே மாதிரி வசத்தை வைக்காமல் சோறு போடுறாங்கல்ல, அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும்ல. அதுவும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், உடம்பு சரியில்லைன்னாலும் நமக்காக சோறு போட்டுட்ருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நன்றி விதத்தை பார்க்கணும். ஒரு ரோடு நம்ம போகிறோம் அப்படின்னா, ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி, இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து வெள்ளூர் பக்கம் போகிறவங்களாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இருங்காட்டுக்கோட்டை பக்கம்லாம் ஒரு சின்ன ரோடாக தான் இருந்தது. ஒரு பஸ்ஸு போனால் எதுக்கு ஒரு பஸ் வராது. நான் சொல்கிறது 86, 88 அந்த ரேஞ்சில், 90, 93, 94 ரேஞ்சிலேயே அப்படி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எல்லாம் 4 வே. இதெல்லாம் காரணம் என்ன? நம்ம மூதாதையர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி சொல்ல பழகும்போது யாரை பார்த்தாலும் கோபம் வராது. ஒரு மன்னிப்பு, அன்பும் மன்னிப்பும் இருந்தது அப்படின்னா நம்ம மைண்ட் செட் ரிலாக்ஸ்டாக இருக்கும், கேஷுவலாக இருப்பீங்க. அப்போ என்ன ஆகுன்னா, நம்ம கோபப்படுறோம் அப்படின்னா நம்ம கோபம் எதிராளியை பாதிக்கிறது 1%, 99% நம்ம உடம்பை தான் பாதிக்கும். அப்போ கோபப்படாமல் அமைதியாக நீங்கள் இருக்கும்போது நல்லது. காலையில் எழுந்திருக்கும்போதே ஒரு புன்னகையோட, அப்பா இன்னைக்கு உயிரோடு இருப்பான், காலை கீழே வச்சுட்டு, அப்பா நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்ப்பா, கடவுளுக்கு ஒரு நன்றிப்பா அப்படின்னு ஒரு நன்றியோடு ஆரம்பிங்க. பார்க்கும்போது நல்லா ஒரு புன்னகையோட மூவ் பண்ண ஆரம்பிங்க. உங்களை எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும். ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ உடம்பு நச்சு நீக்கம் மாதிரியே இந்த உணர்ச்சி நச்சு நீக்கமும் ரொம்ப அவசியம். இதுக்கு தியானம், மூச்சு பயிற்சி இதே மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாம். தேங்க்ஸ், அந்த கிராட்டிடியூட் ஜர்னல்னு சொல்லுவாங்க. டெய்லி நன்றி சொல்கிறது, இதுக்கு நன்றி, அதுக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நன்றி அப்படின்ட்டு. நான் ரொம்ப மாபெரும் ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லித்தரேன். இதை ஒவ்வொரு நாளும் காலையில் குளிக்கும்போது உங்கள் தலையில் தண்ணி ஊற்றிட்டு, நீருக்கு நன்றி, என்னை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு நன்றி, என்னை இளமையாக வச்சுருக்கிறதுக்கு நன்றி, என்னை சந்தோஷமாக வச்சுருக்கிறதுக்கு நன்றி, என்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நன்றி, என்னை எல்லாரும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு காந்த சக்தியோடு வச்சுருக்கிறதுக்கு நன்றி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் என்னை வச்சுருக்கிறதுக்கு நன்றி அப்படின்னு உங்களுக்கு மனசில் பட்ட அத்தனை விஷயத்துக்கும் நீங்கள் குளிக்கும்போது ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்களேன். உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் வரும். தேங்க்யூ. அடுத்தது 8th பில்லர், எக்ஸசைஸ். உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமானது. நீங்கள் சும்மா படுத்திட்டு இருந்தாலும் ரத்த ஓட்டம்னு இருக்கும். ஆனால் நம்ம உடம்புல அதை தவிர வேறு சில ஓட்டங்கள்லாம் இருக்குது. எனர்ஜி ஓட்டம் இருக்குது, நிணநீர் ஓட்டம், லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில ஓட்டங்கள்லாம் இருக்குது. ரத்த ஓட்டத்தை தவிர நிறையா நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ், தைராய்டுலாம் சுரக்குதுன்னு வச்சுங்க. அந்த ஹார்மோன்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரத்தத்தோடு நிறையா கலந்து போகிறதில்ல. அது தனியாக ஒரு சக்தி ஓட்ட பாதைகள் இருக்குது. அந்த சக்தி ஓட்ட பாதைகள்லாம் சரியாக இயங்கணும் அப்படின்னா உங்கள் உடம்பு கைகாலெலாம் நல்லா அசைச்சு மூட்டுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு இயக்கத்தை கொடுத்து நீங்கள் அதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதுக்கு சூரிய நமஸ்காரம், வாக்கிங்னா சும்மா அப்படி பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக அண்ணனடை அண்ணனடை மேனி என்னாகும் அப்படிங்கிற மாதிரி மெதுவெல்லாம் நடக்கக்கூடாது. இராணுவ நடை மாதிரி, மிலிட்ரி வாக் மாதிரி பிரிஸ்க் வாக்கிங்காக நடக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அதனால இந்த டயத்தை நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான செஷன் முழுக்க அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்தது ஈவினிங்கில் உடற்பயிற்சியோட யோகா மாதிரி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. எவ்வளோ இதே மாதிரி இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது அவ்வளோ நல்லது.
இதே மாதிரி உடம்பு எவ்வளோக்குள்ள ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. மசில்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இதே மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும். இது வந்து லிம்ஃபாட்டிக் இது மைட்டோகாண்ட்ரியா செயல்படுறதுக்கு, மெட்டபாலிக் சிஸ்டம் மெட்டபாலிசம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகிறதுக்கு, ஸ்லீப்போட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த 8th பில்லர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பாடியை டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும். உங்கள் கல்லீரல் முன்னாடியே சொன்ன மாதிரி நைட்டில் மட்டும்தான் அது பெட்டராக ஒர்க் பண்ணும். அது கிட்டத்தட்ட 500+ வேலைகளை செய்து சிறுநீரகங்கள், அதாவது நம்ம சாப்பிட்றோம், சாப்பாடு, தண்ணி குடிக்கணும், காற்று சுவாசிக்கணும், இதெல்லாம் ஆக்சிஜன் வருது, கார்பன் டை ஆக்சைடாக போகுது. சாப்பிட்றோம், தண்ணி மழை ஜலம் தண்ணி வந்து சிறுநீரகம் வழியாக வெளில போகிறது, வேர் வழியாக வெளில வருது. அப்போ உடம்புல உள்ளே வர நல்ல விஷயத்த, அதில் இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதெல்லாம் வெளில அனுப்புதில்லை. அது முழுமையாக நடக்கணும்ல. இப்போ கல்லீரல் ரத்தத்தில் இருக்கிற நச்சுக்களை எடுக்குது. நீங்கள் மாத்திரையெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க, அத்தனை வேலையும் அதுதான் வேலை செய்யுது. இன்றைக்கி ஃப்ரெண்டு பார்ட்டி கூப்பிட்டாரு அப்படின்ட்டு போய் பார்ட்டி பண்ணிட்டு வரீங்களா, வந்தவொடனே என்ன ஆகுது, அந்த ஆல்கஹால் உடம்புக்கு அவ்வளோ கெடுதல். அது அத்தனையும் எது வெளியேற்றுது, கல்லீரல் தான் வெளியேற்றுது. அதனால தான் ஹெப்படைட்டிஸ் பி அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் கல்லீரல் டேமேஜ் ஆகும்போது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. அடுத்தது நுரையீரல்கள் ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது. உடம்பு முழுக்க கொண்டு போய் ரத்தம் சேர்த்து ஒவ்வொரு செல்லில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கொண்டு வந்து நுரையீரலை கொண்டு வந்து அது ஒரு பக்காவான ஒரு வேலை செய்யுது. உங்கள் நுரையீரலோட அளவு வந்து ஒரு கால்பந்து மைதானம் அளவு. அதை பிரித்து நீங்கள் அதில் இருக்கிற காற்று பையெல்லாம் பிரித்து விட்டிங்கன்னா, ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு எவ்வளவோ அந்த சைஸ் உங்கள் நுரையீரல் இருக்குது. அவ்வளவு காற்றை எடுத்து இது பண்ணுவோம். ஆனால் அதோட செயல்பாட்டை நம்ம முழுசாக யூஸ் பண்ணுறதில்லை. அடுத்தது தோல். நம்ம உடம்புலேயே மிகப்பெரிய ஆர்கன் தோல். இது வியர்வை மூலமாக நச்சுக்களை வெளியேற்றுது. பெருங்குடல், சிறுகுடல் வந்து உடம்புல இருக்கிற சத்துக்களை உறிஞ்சத்துக்கும், பெருங்குடல் கழிவுகளை வெளியேற்றத்துக்கும் யூஸ் பண்ணுது. இது இயற்கையாக நடக்கணும். இந்த நச்சுக்கள் நீங்கினா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இது தண்ணி நிறையா குடிக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், நீராவி குளியல், அது மாதிரி ஃபாஸ்டிங். மூலிகைகள், நம்ம நிறையா மூலிகைகள் இருக்குது. திரிபலா, வெந்நீர்லேயே வந்து கல்லுப்பும் எலுமிச்சம்பழம் புரிஞ்சு சுகபேதின்னு எடுத்துக்கலாம். அது வந்து வயத்தை க்ளீன் பண்ணும், கட் ஹெல்த்து. அதோட கடுக்காய் அது நல்லது. இதே மாதிரி இயற்கையாக நம்ம உடம்பை சுத்தம் பண்ணுறதுக்காக நம்ம பாரம்பரியமாக நிறைய விஷயம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வந்து மைட்டோகாண்ட்ரியா ஆரோக்கியம். ஆக்சுவலி இந்த மைட்டோகாண்ட்ரியா ஆரோக்கியத்துக்காக தான் இதுக்கு முன்னாடி சொன்ன 9 பில்லருமே ஒர்க் ஆகுது. இது எல்லாம் சேர்ந்து தான் மைட்டோகாண்ட்ரியாவை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கு. மைட்டோகாண்ட்ரியா தான் நம்ம உடம்போட செல்களுக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான பவர் ஹவுஸ். அது மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். இப்போ உங்கள் மைட்டோகாண்ட்ரியல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணணும்னா சூரிய ஒளியில் நிறையா இருக்கணும், சன்லைட்டில் நிறையா இருக்கணும், குளிர்ந்த நீரில் குளிக்கணும். எப்போதுமே குளியல் அப்படிங்கிறது மாதிரி, குளியலோட அர்த்தமே குளிர்மை, குளிர்விக்கிறது தான், உடம்பு குளிர்விக்கிறது தான் குளியல். வெந்நீர் குளியல் கிடையாது. வெந்நீருங்கிறது உடம்பை சூடுபடுத்துறது. எப்போதுமே குளிக்கிறது குளிர்ந்த நீரில் மட்டும்தான் குளிக்கணும். அது சம்மராக இருந்தாலும் சரி, கடும் குளிரான நேரமாக இருந்தாலும் சரி. அப்போ நீங்கள் வெந்நீரை ஊற்றி குளித்தாலும் உடம்புல வந்து கடைசியாக குளிர் நீர் ஊற்றி குடிக்கும்போது மைட்டோகாண்ட்ரியா பயோஜெனிசிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியை போட்டுட்டு முகத்தை அதில் வச்சு பண்ணுவாங்க. இப்போ சக்தி திருமகன் படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சீனில் வரும், அவர் அதே மாதிரி ஒரு ஐஸ் கட்டி வாட்டரில் மூஞ்சியை வச்சு பண்ணுற மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மைட்டோகாண்ட்ரியா ஒர்க் நல்லா பண்ணுறது சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம உணவுகளில் ஆக்சிஜனேற்றம் அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுக்கணும். ஆழ்ந்த மூச்சு விடுறதுக்கு அதுக்கு தனியாக பயிற்சி பண்ணணும். இது எல்லாம் சேர்ந்து செய்யும்போது உங்கள் மைட்டோகாண்ட்ரியா பெட்டராக இருக்கும். காலையில் இது சில நம்ம வாழ்க்கையில் நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கணும், இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி 5லேருந்து 6 கொஞ்சம் தண்ணி குடிக்கணும், 6லேருந்து 7 கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும், 8லேருந்து 9க்குள்ளே சாப்பிடணும், மதியம் திருப்பியும் லஞ்சுங்கிறது 12லேருந்து 1:30 அந்த பீக் டைமில் பண்ணணும், 7 மணிக்குள்ளே உணவு உண்டணும், 10 மணிக்குள்ளே தூங்க போயிடணும். இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து இதே மாதிரி வச்சிருந்தா ஆரோக்கியமாக இருக்க முடியும். உங்கள் உடம்பு சொல்கிறத நீங்கள் கேட்கணும். சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. நைட்டில் தூங்கணும், பகலில் மூச்சுட்டு இருக்கணும். இதே மாதிரி விஷயங்களை செய்யணும். இப்போ நேரமின்மை காரணமாக நாம் நிறையா விஷயங்களை மிஸ் பண்ணிடுறோம். அதுக்கு ஷார்ட்கட் இருக்கா அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி
இந்த மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் சீரியஸாக பார்ப்போம். இது வந்து செல்லில் இருக்கிற ஒரு பவர் ஹவுஸ். இது பேட்ரி மாதிரி. இது ஒரு 2 ஜவ்வுகளால் ஆன ஒரு தனி. ஒரு செல்லுக்குள்ளே ஒரு சில செல்லு 7 இருக்கும். இப்போ ஹார்ட்லாம் பார்த்தீங்கன்னா 5000 மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஏன்னா 24 மணி நேரம் 365 நாளும் உங்கள் ஆயுட்காலம் முழுக்க அது டப்பு 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 லப்பு டப்பு லப்பு டப்புன்னு குடிச்சிட்டே இருக்கும். அதுக்கு அவ்வளோ எனர்ஜி வேணும். அப்போ ஒவ்வொரு செல்லுலேயும் ஒவ்வொரு விதமாக இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இது ஏடிபி அப்படிங்கிற ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற குளுக்கோஸ் போய் உடம்பை ஏற்றுக்கிற பொருளாக, இப்போ பெட்ரோலியம்ங்கிறது எப்படி எடுக்கிறாங்க, க்ரூட் ஆயிலேருந்து எடுப்பாங்க. பெட்ரோல் எடுத்து அதில் ஒரு ஹை குவாலிட்டி பெட்ரோல் எடுப்பாங்கல்ல, அதே மாதிரி இது வந்து ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணி உங்கள் உடம்புக்கு கொடுக்கும். இதுதான் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு காரணம். நீங்கள் சோர்வாக இருக்கிறதுக்கும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் உங்கள் உடம்புல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிறது பொறுத்து தான் இருக்கும். அடுத்தது இது என்னெல்லாம் செய்யுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆற்றல் உற்பத்தி பண்ணுது. ரெண்டாவது செல் டேமேஜர். செல் வந்து அழியும், உருவாகும், புதுசாக உருவாகிட்டு இருக்கும். இந்த செல் மரணத்தை அப்போப்டோசிஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து கட்டுப்படுத்துது. ஃபங்க்ஷன் 2 இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட வேலை. மூணாவது வேலைன்னா கால்சியத்தை வந்து சமநிலைப்படுத்துது. கால்சியம் சிக்னலை வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்கறது. கால்சியத்தை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு, மசில்ஸை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு. மசில்ஸ் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா அதில் கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம உணவில் இருக்கணும். அதெல்லாம் இருந்ததுன்னா தான் இந்த கால்சியம் சமன்பாடெல்லாம் இருக்கும். இது 5வது ஃபங்க்ஷன். இதுலேயும் ஒரு 10 பில்லர் பார்க்க போகிறோம். இது வந்து வளர்சிதை மாற்றம் மற்றும் வெப்ப உற்பத்தி. இப்போ ஒரு இடத்துல இருக்கும், குளிரான இடத்துல இருக்கும்போது உடம்பு வந்து அதை சமன்படுத்துகிற அளவுக்கு அதிகபட்ச வெப்பத்தை உற்பத்தி பண்ணணும். வெளில குளிர் இருந்ததுன்னா அதை தடுக்கிறதுக்கு அதிகபட்ச வெப்பத்தை உற்பத்தி பண்ணணும். அப்போ மட்டும் இல்லை, உங்களுக்கு உடம்புக்குள்ளே ஒரு கிருமியோ ஏதோ வந்துடுச்சு, ஜுரம்னு வருது இல்லை, வேற ஒன்றும் இல்லை, அந்த கிருமிகளை கொள்றதுக்கு உடம்புக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இருக்குது, அதை எரித்து போகி கொளுத்தி செய்யணும் அப்படின்னா, அப்போ அந்த ஜுரத்தை உருவாக்குறது எதுன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கிற இந்த வெப்ப உற்பத்தி தான். அடுத்தது உயிரணு சமிகை, தகவல் தொடர்பு. உள்ளுக்குள்ளே டெலிபதியில் மெசேஜ் போகிற மாதிரி, காலில் முள்ளு குத்துது, காலை தூக்கு அப்படின்னு சொல்கிற அந்த சிக்னல்லாம் கொடுக்கறதுக்கும் இந்த மைட்டோகாண்ட்ரியா ஆரோக்கியமாக இருந்தால் தான் முடியும். அது மாதிரி ஹார்மோன் உற்பத்திக்கு, தைராய்டு அதே மாதிரி சில ஹார்மோன்லாம் நமக்கு தெரியுதுல்ல, அந்த உற்பத்திக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியா நல்லா இருந்ததுன்னா தான் முடியும். செல் டூப்ளிகேஷன் 1 2 ஆகி 2 4 8 16ன்னு ஒரு 3 கிலோவில் பிறந்த நாம ஒரு 60-70 கிலோ ஆகிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இந்த செல் பெருக்கம் மற்றும் அந்த டூப்ளிகேஷன் ப்ராசஸ். இந்த விஷயம் வந்து இந்த கட்டுமான தொழில் வந்து நல்லா நடக்கணும்னா மைட்டோகாண்ட்ரியா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை நீக்கணும், அந்த செயல்பாடு கல்லீரல் செயல்பாடு நல்லா இருக்கணும், இந்த 9 10 2 பாயிண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்கிறேன். இது எல்லாரையும் நம்ம கடைபிடிச்சிருக்கோம்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் 1 2 கடைபிடிச்சிருந்தா கூட நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் 10க்கு 2 மார்க் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி. கரெக்டுங்களா? அப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியாவை நாம் எப்படி பெட்டராக வச்சுக்கிறது? நல்ல மூளை செயல்பாடு வேணுமா, வலுவான இம்யூனிட்டி வேணுமா, ஆரோக்கியமாக வயதாகும் தன்மை, அதாவது வயது ஆகிற மாதிரி இருக்கணும் ஆனால் வயதாகக்கூடாது, அதே மாதிரி தன்மை வேணுமா, ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கணுமா, ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கணுமா, ஹார்ட் ஹெல்த்தாக இருக்கணுமா, அப்போ மைட்டோகாண்ட்ரியா நல்லா இருக்கணும். இதுக்கு என்ன செய்யணும்? உடற்பயிற்சி செய்யணும், நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவு சாப்பிடணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், நச்சுக்களை தவிர்க்கணும். நான் சொன்னல இந்த வெள்ளைகள்லாம் தவிர்க்கணும், அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தவிர்க்கணும். உடம்புல வந்து அந்த சில் வாட்டரில் குளிக்கிறது, ஃபாஸ்டிங் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில். இதனால தான் இப்போ நிறையா சமூகத்தில் இப்போ கிறிஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா அந்த லென்ட் டேஸ் அப்படின்ட்டு விரதம் இருப்பாங்க, நோன்பு இருப்பாங்க முஸ்லீம் சமுதாயத்தினர். நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகாதசிக்கெல்லாம் விரதம் இருக்கிறது அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 24 ஏகாதசி வரும். வருஷத்துக்கு 24 நாள் இதே மாதிரி விரதம் இருந்தால் உடம்புக்கு ஆரோக்கியம் பல மடங்கு அதிகமாகுது அப்படின்னு இப்போ லேட்டஸ்ட்டாக சயின்ஸில் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மூதாதையர்கள்லாம் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மைட்டோகாண்ட்ரியாவுக்கு என்ன வேணும்? கோஎன்சைம் Q10 வேணும், மெக்னீஷியம் வேணும், பி விட்டமின்ஸ் வேணும், ஒமேகா 3 வேணும், ஆக்சிடேஷன் சப்போர்ட் வேணும், ALA அப்படிங்கிற ஆல்ஃபா லிப்போடிக் ஆசிட்லாம் வேணும். இதெல்லாம் இருந்ததுன்னா மைட்டோகாண்ட்ரியா நல்லாயிருக்கும்.
இப்போ எனக்கு ஒரு ஷார்ட்கட் வேணும். இப்போ தான் மேட்ருக்கே வரும். ரொம்ப ஒரு ஷார்ட்கட் வேணும். இன்றைக்கி என்ன, ஹோட்டலுக்கு போனால் என்னால் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் சாப்பிட முடியாது. ஃபாஸ்ட் ஃபுட்டில் நின்றுட்டேப்பா 2 இட்லி போடுப்பா, கொஞ்சம் சட்னி ஊற்றுப்பா, சாம்பார் ஊற்றுப்பா அப்படின்னு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போகிறோம். அதே மாதிரி ஒரு ஷார்ட்கட் வேணும். இத்தனை விஷயங்களை என்னால் கடைபிடிக்க முடியல. அப்போ என்ன செஞ்சால் என்னோட மைட்டோகாண்ட்ரியா ஆரோக்கியமாக இருக்கும்? ஓகேங்களா? அதற்கு கிடைத்த விடை தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இது 12 மூலிகைகள் கலந்த, தாவரங்கள் கலந்த ஒரு கலவை. இது பார்த்தீங்கன்னா ஹெர்பல் சப்ளிமெண்ட். இது மெடிசின் கிடையாது, இது மருந்து கிடையாது. நிறைய பேர் சொல்லும்போது மருந்துன்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து மருந்து கிடையாது. இது வந்து துணை உணவுப் பொருள். இது FSSAI விதிமுறைகள் படி தயாரிக்கப்பட்ட ஒரு துணை உணவுப் பொருள். இது வந்து ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல். உங்கள் சாப்பாட்டில் கிடைக்காத குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு துணை உணவுப் பொருள் மட்டுமே தான். இது எந்த ஒரு விதமான சிகிச்சைக்கு கேரண்டியாக அப்படி கிடையாது. இது உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ரிவென்ஷனுக்கான ஒரு மேட்டர். இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா எல்லாருமே சாப்பிடலாம். 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். 18 வயதுக்கு கீழே இருந்தால் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரினா மருத்துவரோட ஆலோசனை பேரில் எடுத்துக்கலாம். அடுத்தது என்னென்னா, கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கக்கூடாது, பாலூட்டும் தாய்மார்கள் எடுத்துக்கக்கூடாது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை எனக்கு இப்போ கிட்னி மாற்றி வச்சுருக்குங்க சார் அப்படின்னா அவங்களாம் எடுக்கக்கூடாது. இதே ஸ்டென்ட் வச்சுருக்கு, காலில் பிளேட் வச்சுருக்கு அப்படின்னா அவங்கெல்லாம் சாப்பிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இதை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுகாதார நிபுணர்கிட்ட நீங்கள் சஜஷன் எடுத்துக்கிறது பெட்டர். ஓகே, மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த் இதுதான் நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்கு முக்கியமான விஷயம். அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து மைட்டோகாண்ட்ரியாவை ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம உடல் கிட்டத்தட்ட 10ல் 1 பகுதியாக தான் இருக்கணும். அந்த அளவு மைட்டோகாண்ட்ரியாவோட அளவு வந்து நம்ம உடம்புல இருக்கும். இதில் இருக்கிற 12 விதமான மூலிகைகள், ஃபஸ்ட்டு மூலிகை டிச்சிலியா காட்டிக்குவா. இது ஒரு பிரேஸ்லின் ட்ரெஷர்னு சொல்லுவாங்க. இது நரம்பியல் பாதுகாப்புக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. மூளை செயல்பாடுகளை மேம்படுத்தி நரம்பு செல்களை பாதுகாத்து ஒரு நினைவாற்றலையும் அறிவாற்றலையும் அதிகமாக கொடுக்குது. இது நேச்சராகவே ஒரு எனர்ஜி பூஸ்டர், ஒரு நல்ல ஒரு ஸ்டெமினாவை, ஹை ஸ்டெமினாவை கொடுக்கும். இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உடம்புல ஆக்சிஜன் ஏற்றத்தினால வரக்கூடிய பாதிப்புகளை சரி பண்ணுது. அடுத்தது கேட்டிகுவா அப்படிங்கிற விஷயம் மைட்டோகாண்ட்ரியல் செல்லுலார் சுவாசத்தை, அந்த ஆக்சிஜன் இன்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால 25லேருந்து 30% வரைக்கும் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதில் இருக்கிற பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் என்ன செய்யுதுன்னா மைட்டோகாண்ட்ரியல் பயோஜெனிசிஸ் அப்படிங்கிறக்கூடிய அதோட சிந்தசிஸ் ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இது வந்து ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது இந்த கட்டிகுவாவுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 80 வயசுக்கு மேலே இருக்கிற ஒருத்தர் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாராம். அதனால தான் அவரோட பேரை இதுக்கு வச்சதா சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், 80 வயதுக்கு மேலே இருக்கிறவருக்கு ஒரு ஆற்றலை கொடுக்குற அளவுக்கு இது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. இதை காதல் தேவதைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி செக்ஸுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஏன் அப்படின்னா உங்கள் ஆற்றல் அதிகமாக தேவைப்படுற இடம் என்னங்க, செக்ஸுவல் ஹெல்த்து டயத்தில், தாம்பத்தியத்தும் போது. ரெண்டாவது செரோனா ரெப்பன்ஸ் சாப் பால்மெட்டோங்கிற விஷயம். இது சவுத் ஈஸ்ட் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குறும் பனாய் தாவரம். இது வந்து பல காலமாக மருத்துவ பயன்பாட்டுக்கு இருக்குது. இங்கே ஓடிஜி ட்ரக்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி மெடிக்கலில் போய் வாங்குற மாதிரி அந்த செரோனா ரெப்பன்ஸ் சாப் பால்மெட்டோ சப்ளிமெண்ட்ஸை மருத்துவ பயன்பாட்டுக்காக மருந்து கடைகளிலே டைரெக்டாக போய் வாங்கி சாப்பிடுவாங்க அமெரிக்காவிலாம். இது ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஹார்மோன்ஸ்களை சமநிலைப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. உடம்புக்குள்ளே இருக்கிற அழற்சிகளை, அதாவது வீக்கங்களை சரி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. உள்ளே இருக்கிற டிஷ்யூஸ் டேமேஜை சரி பண்ணுறதுக்கு பண்ணுது. இப்போ ப்ராஸ்டேட் ஏன் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் எடுக்கக்கூடாதுன்னா அவங்க உடம்புல ஒரு பாகம் இருக்குது, அதை வந்து சப்ரஸ் மெடிசின்ஸ் எடுப்பாங்க. அந்த சப்ரஸ் மெடிசினோட இது கழிவு நீக்கம் ப்ராசஸையும், உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளித்தள்ளும் ப்ராசஸையும், இது ரெண்டும் சேரும்போது எதிர் வினைவாகும். அதனால தான் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. ஓகேவாங்க சார்? அடுத்தது ப்ராஸ்டேட் ஆரோக்கியம். இப்போ வயதான சமயத்தில் என்ன ஆகும்னா இந்த ப்ராஸ்டேட் வீக்கம் காரணமாக நிறைய பேருக்கு அடிக்கடி யூரினேஷன் ப்ராப்ளம் இருக்கும், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். அதெல்லாம் இதில் சரியாகும். அதே மாதிரி இது மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த்துக்கு பல விதத்தில் சப்போர்ட் பண்ணுது. இதில் இருக்கிற பீட்டா சிட்டோஸ்டால் மற்ற கெமிக்கல், அதாவது பைட்டோஸ்டெரால்கள் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஆக்சிஜன் ஏற்றத்தை வந்து குறைக்குது.
மைட்டோகாண்ட்ரியாவில் டிஎன்ஏ லெவல் டேமேஜ்லேருந்தே பாதுகாக்குது. ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்துக்கு முக்கியமாக இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அடுத்தது குக்குர்பிட்டா மஸ்டோ, இது மிகுந்த நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கிறது. இதில் இருக்கிற மெக்னீஷியம், ஜிங்க்கு, காப்பர், அயன்லாம் பார்த்தீங்கன்னா செல்லோட ஆரோக்கியத்துக்கு, மைட்டோகாண்ட்ரியல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக இதய ஆரோக்கியத்துக்கு, இதயத்தில் தான் நிறையா வந்து உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியல் இருக்குது அப்படின்னு அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி செல்லுலாருக்கு ஆற்றல்களை நிறையா கொடுக்குறது, அந்த ஏடிபி அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது எல்லாமே இதில் இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்கள் அந்த அளவு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அடுத்தது பங்க்சர் வைன்ங்க இருக்கக்கூடிய நெருஞ்சில் முள், இது தசை வலிமையை இன்க்ரீஸ் பண்ணுது. நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது ஒவ்வொரு டிஷ்யூஸும் அதில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி அதில் புதுசாக டிஷ்யூஸ் உருவாகணும். அதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அந்த ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது அதை தாங்கும் தன்மையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஹார்மோன் பேலன்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. எது? பங்க்சர் வைன். இது டெப்லெட்ஸோட மைட்டோகாண்ட்ரியல் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது. இதில் இருக்க சாப்போனின்ஸ், புரோட்டோடியோசிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இது மெட்டபாலிசம் நல்லா இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. ரெட் பீச் ஸ்டெம் செல் அப்படின்னாலே உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குன்னா அந்த செல்லை மாற்றி அமைக்கக்கூடிய, அங்கே போய் உட்காந்து செய்யக்கூடிய, நம்ம உடம்புல ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். இதே மாதிரி பிளான்ட் ஸ்டெம் செல் வரும்போது ஹியூமன் ஸ்டெம் செல்லுக்கு ஈக்குவலண்ட்டாக இதுவும் ஒர்க் பண்ணுது. இதெல்லாம் என்ன செய்யணும்னா செல்லுலார் லெவலில் ரீஜெனரேஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். டிஎன்ஏ லெவலில் பாதுகாப்புக்கு சப்போர்ட் பண்ணும். தோல் ஆரோக்கியத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணும். வயதாகும் தன்மையை குறைத்து கொடுக்கும். மைட்டோகாண்ட்ரியல் ரீஜெனரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, அதாவது புதிதாக உருவாகும் செல்ல மைட்டோகாண்ட்ரியலோட ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு இதை ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. க்ரீன் ஆப்பிள் நீண்ட ஆரோக்கியத்துக்கு, ஆக்சுவலி இந்த க்ரீன் ஆப்பிள் சுவிட்சர்லாந்தில் விளையக்கூடியது. இதில் ஏதாவது கீரல் விழுந்துன்னா தானாகவே குணப்படுத்திக்குமா. 6 மாதம் வச்சாலும் வீணாக போகாது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டெம் செல் அவ்வளோ ஆக்டிவான ஸ்டெம் செல்ஸ். அது வந்து நம்ம உடம்புக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுது. குறிப்பாக மைட்டோகாண்ட்ரியல் நிலைத்தன்மை, அதோட செவ்வில் மைட்டோகாண்ட்ரியல் உள்ள 2 வித செவ்வுகள் இருக்குன்னு சொன்னல, அந்த செவ்வுகளோட ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? அடுத்தது எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரம். இது ஹார்னி கோட் வீட்னு சொல்லக்கூடிய ரவுடி ஆட்டுத்தாவரம்னு சொல்லக்கூடிய விஷயம். இது சைன மருத்துவத்தில் 2000 வருடங்களுக்கு மேலாக பயன்படுத்துகிறாங்க. இது உயிர் சக்தியை கொடுக்கும், அபரிமிதமான சக்தியை செல்களுக்கு கொடுக்கும். அதனால தான் இது சில ஆடுகள் இதோட இனப்பெருக்க காலம் தாண்டி இல்லாத காலத்தெல்லாம் ரொம்ப ரவுடி மாதிரி இனப்பெருக்கம் செய்கிறதெல்லாம் பார்த்து என்னென்னு கண்டுபிடிச்சி இதில் அவ்வளவு எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இது உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற இயற்கையாக ஒரு விஷயத்த, இப்போ இந்த நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்திக்கு தான் வயக்ரா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் செயற்கையாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் இயற்கையாக நைட்ரிக் ஆக்சைடை இன்க்ரீஸ் பண்ணி ரத்த நாளங்களை விரிவுபடுத்தி கொடுக்குது. அதனால என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் உடம்புல நிறையா மேம்படும். ரத்த ஓட்டம் மேம்படும் போது என்ன ஆகும், ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்போ செல்லுக்கு நியூட்ரியன்ஸ் கரெக்டாக கிடைச்சதுன்னா மைட்டோகாண்ட்ரியா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி எலும்பு அடர்த்தியாக இருக்கிறதுக்கும் நரம்பியல் செயல்பாடுக்கும் இந்த எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இது செல்லுலார் மீள் உருவாக்கத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த ஹார்னி கோட் வீட். அடுத்தது கார்டிசெப் அப்படிங்கக்கூடிய ஒரு காளான். இது ஹிமாலயன் ட்ரெஷர்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் ஹிமாலயன் வயக்ரான்னு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, உடம்புல ஆக்சிஜன் இன்டேக் வந்ததுன்னா செல்லுக்கு கொண்டு போய் சேர்த்து செல் அதை உபயோகப்படுத்தும் தன்மையை அதிகரித்து கொடுக்குது. அதனால ஏடிபி அதிகமாக உற்பத்தி ஆகும். களைப்பு, சோர்வு இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது ஆற்றல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸ்டிவியா எரிபிடியானா, சீனி துளசி. இது அதிகபட்ச இனிப்பு தன்மை உள்ள ஒரு தாவரம். இதில் இருக்கிற பாலிஃபினால் ஃப்ளானாய்ட்ஸ் எல்லாம் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்குது. ஆக்சிஜனேற்றம் அப்படின்னா உடம்புல நாம் சுவாசிக்கும் போது அந்த காற்று அந்த அடுப்பு எரிஞ்சதுக்கப்புறம் சில டேமேஜஸை பண்ணும். அந்த டேமேஜஸை பண்ணும்போது அதுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு பேர். அதுக்கு கொஞ்சம் ஆக்சிஜனேற்றம் கொடுத்தா, ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுத்தா அது சமநிலைக்கு வரும். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை இது நிறையா கொடுக்கும். ரத்த சர்க்கரை கட்டுப்பாடுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ரத்த குளுக்கோஸ் ஒழுங்குமுறை அதுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். லிபிட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க, அந்த கொழுப்பு சத்து. அந்த கொழுப்பு சத்து சில பேருக்குலாம் ட்ரைக்ளிசரைட் 400-500 இருக்கும். அந்த ட்ரீஜிஎல் அப்படிங்கிற ட்ரைக்ளிசரைட் அளவுகளை குறைக்கிறதுக்கு இந்த ஸ்டிவியா ரொம்ப சப்போர்ட் பண்ணும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும்.
இதுவும் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பாசிஃப்ளோரா மனதை அமைதிப்படுத்தி கொடுக்கும் ஒரு மலர். இன்றைக்கி நிறையா மலர் மருத்துவம்னு கேள்விப்படுவோம். மலர் மருத்துவத்தில் உடம்புக்கு ஆரோக்கியம், மனதுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், மன அழுத்தம் குறையும்னாலும் கேள்விப்பட்டிருக்கோம். அதில் முக்கியமான ஃப்ளவர் தான் இந்த பாசிஃப்ளோராங்கிற இது. இது பராகுவே நாடை சேர்ந்தது. இது மன அமைதியை கொடுக்கும், தூக்கத்தோட தரத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும், மன ஆரோக்கியத்தை, மனநிலையை ஒரு டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு கூல் மைண்டடாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நாள்பட்ட மன அழுத்தம்லாம் வந்து என்ன ஆகும்னா மைட்டோகாண்ட்ரியாவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். இது எடுத்துக்கும்போது அந்த மைட்டோகாண்ட்ரியாவோட செயல் இழப்புங்கிறது கம்மியாகும். இதில் இருக்கிற ஃப்ளவனாய்ட்ஸை நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும். அடுத்து ஜப்டிகாபா அப்படிங்கக்கூடிய பிரேசிலில் விளையக்கூடிய மரத்தில் பழுக்கக்கூடிய, மரத்தில் காய்க்கக்கூடிய அத்திப்பழம்லாம் இங்கே பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி காய்க்கக்கூடிய ஒரு நாவல் பழ வகையை சேர்ந்த ஒரு விஷயம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெம் செல் டைப்பு தான். இந்த பழத்துக்கு வந்து நிறையா நோய் எதிர்ப்பு பண்புகள் உண்டு. இதில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் போகக்கூடிய விஷயங்கள் செல்லுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதில் இருக்கிற விட்டமின் சி செல்லில் அந்த மைட்டோகாண்ட்ரியா அடுப்பு மாதிரி எரிஞ்சு ஆற்றலை உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த வேஸ்டேஜ் எல்லாம் வெளில எடுக்கணும் அப்படின்னா விட்டமின் சி ரிச் ஃபுட்டு நம்ம சாப்பிடணும். இதில் இருக்கிற விட்டமின் சி வந்து அந்த அழற்சி பண்பாடுகள், குப்பைகள், நச்சுக்கள்லாம் வெளில எடுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. காரணம் என்னென்னா இதயத்துக்கு வந்து தேவையான நுண்ணூட்டச்சத்துக்கள் கொடுத்து அந்த இரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இது செல்லுலார் லெவலில் நிறைய எனர்ஜியை கொடுக்கும். அடுத்து பிளிகியா அக்கின்னு சொல்லக்கூடிய பழம். இது வெஸ்ட் ஆஃப்ரிக்காவை சேர்ந்தது. இதில் வந்து ஒரு அத்தியாவசியமான ஒமேகா 3 போன்ற ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் ஒரு குவாலிட்டியான ப்ரோட்டீன் இருக்குது. இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமும் நிறையா இருக்குது. இது எல்லாத்துக்கும் மைட்டோகாண்ட்ரியாவோட செயல்பாட்டை ஊக்குவிக்குது. இதே மாதிரி எல்லாம் சேர்ந்து இந்த மைட்டோகாண்ட்ரியாவை அவ்வளவு அழகாக உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது, அதோட ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுனால உங்களோட ஆற்றல்லாம் அதிகமாகி வரும். இது பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபைடு, பியூரு, ஹலால் சர்டிஃபைடு, பியூர் வேகன். இதில் எக்கோ ஃபிஷ்ஷோ இல்லாமல் ஒரு ரொம்ப சுத்தமான ப்ராடக்ட். இதுக்கு நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. இது உங்களோட ஆப்டிமல் ஹெல்த்து, ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இதை எடுத்துக்கணும். இதை எப்படி சாப்பிடணும்? இது ஒரு பேக்கெட் சைஸில் இருக்கும். ஒரு பேக்கெட்டில் 1.5 கிராம் மட்டுமே இருக்கும். இதை வந்து ஒரு பேக்கெட்டை ஆவரேஜாக 6 நாளைக்கு எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது ரொம்ப கம்மியான டோசேஜில் எடுத்துக்கணும். உங்கள் உடம்பு வந்து இது ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஹெர்பல் ஃபார்முலா. அப்போ சித்த மருத்துவத்தெல்லாம் கல்பம்னு சொல்லுவாங்க, ஒரு அரிசி அளவு தான் எடுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுவும் கிட்டத்தட்ட அந்த கல்பம் ரேஞ்சுக்கு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு அரிசி அளவு, அப்புறமா மிளகு அளவு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களோட டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆவரேஜாக உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு பேக்கெட்டை 6 நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். ஒரு டப்பாவில் இதே மாதிரி டப்பாவில் உங்களுக்கு 5 பேக்கெட் இருக்கும். இந்த எடுத்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதை நாக்குக்கு அடியில் வைக்கணும். சப்லிங்குவல் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் உணவு எடுத்துக்கிறீங்க, மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா வயத்தில் போய் அந்த ஆசிடோட, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட வினை புரிஞ்சு செஞ்சதுன்னா அதோட பயன்பாடு உடம்பு ஏற்றுக்கும் தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் நாக்கு கடியில் வைக்கும்போது நேரடியாக உண்மை நீரோடு சேர்ந்து ரத்த ஓட்டத்தில் கலந்து இதயத்துக்கு ரத்தத்துக்கே போய் உடம்புக்கெல்லாம் அடுத்த கொஞ்ச நேரத்திலே போய் சேரும். உடம்பு வந்து உடனடியாக ஏற்றுக்கும். அதனால இது சப்லிங்குவல் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் நம்ம எடுத்துக்கணும். இதை எப்போ சாப்பிட்ணுன்னா உணவு உண்ட ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கிறது பெட்டர். அதுவும் குறிப்பாக இரவு நேரத்தில் எடுத்துக்கிறது பெட்டர். அப்போ என்ன ஆகும்னா உடம்புல அந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் நல்லா நடக்கிற நேரத்தில் இது ரொம்ப நல்லாயிருக்கும். டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதை சாப்பிட்டதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி குடிச்சிருக்கலாம். சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் நீங்கள் குடிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, இது சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடி டீ காஃபியை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். 2 மணி நேரம் முன்னாடியும் பின்னாடியும். புகைப்பிடிக்கும் நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2 மணி நேரம் அதையும் தவிர்த்துருங்க. சில நண்பர்கள் பார்ட்டி ஏதாவது பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்குன்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 12 மணி நேரம் கேப் விட்டு எடுத்துக்க சொல்லுங்கள். அதே மாதிரி நாள் முழுக்க நிறையா தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். இதுக்கு மற்றபடி உணவு கட்டுப்பாடுங்கிறது கிடையாது. நிறையா சத்து உள்ள உணவுகள், கீரை வகைகள் அதே மாதிரி ரெகுலராக உங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கோங்க. அது சப்போர்ட்டிவாக இருக்கும்.
இது எடுத்துக்கும் போது இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸில் என்ன நடக்கும்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் மிகைப்படும். அதனால என்னாகும், உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். எல்லா இடத்துக்குமே ரத்த ஓட்டத்தில் இருக்கிற அடைப்புகள்லாம் எடுக்கிறதுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போ ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது என்ன நடக்கும்னா தலைவலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நுரையீரலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறணும்னா எப்படி வரும், சளி, இருமல், தும்மல் அதே மாதிரி விஷயங்கள் மூலமாக தான் வெளில வரும். உங்களுக்கு ஜலதோஷம் வரலாம், ரன்னிங் நோஸ் இருக்கலாம், அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. இயற்கை உபாதையை நம்ம அடக்கக்கூடாது, வெளியேற்றணும். ஓகேங்களா? அதே மாதிரி காய்ச்சலும் சில பேருக்கு வரலாம். இதெல்லாம் வருமானா வரும்னு வாய்ப்பு கிடையாது, வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வயிற்றுப்போக்கு சில பேருக்கு இருக்கலாம், லூஸ் மோஷன், லூஸ் ஸ்டூல் இருக்கலாம். காரணம் என்னென்னா நம்ம வயத்தில் கட் ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூ, நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுன்னு. ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுன்னா என்னங்க, உடம்புக்கு ஒவ்வாத பொருள் உடம்புக்கு வந்துச்சுன்னா வாந்தியாவோ பேதியாவோ வரும். அதே மாதிரி உடம்புக்கு ஒவ்வாத பொருள்கள்னால் இது அந்த வழியில் வெளிலத்தள்ளும். அதே மாதிரி தோலில் சில சமயம் ரேஷஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தோலில் நச்சுகள் இருந்ததுன்னா அது வழியாக தான் வெளியே வரும். அப்போ உங்களுக்கு ரேஷஸ் இருந்ததுன்னா அதுக்கும் பயப்பட வேண்டாம். கீழ் முதுகில் பை சான்ஸ் வெளியே இருந்ததுன்னா அது கிட்னி ஸ்டோன் வெளில போகிறதுக்கான ப்ராசஸ். நெஞ்சரிச்சல் இருந்ததுன்னா உங்களோட வாதத்தில் அமிலத்தன்மையை இது சமன்படுத்துதுன்னு அர்த்தம். வெளியில் தள்ளுறதுக்கான முன்னேற்றம். அப்போ என்ன செய்யணும், நிறைய தண்ணி குடிக்கணும். காலையில் பழைய சோறு நீராகாரம் குடிக்கிறதுங்கிறது நல்லது. விட்டமின் பி அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது. கால்சியம் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது. அது வந்து அமிலத்தன்மையை சமன்படுத்தும். இதெல்லாம் கடுமையாக இருந்ததுன்னா நீங்கள் மருந்து ஏதாவது எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நான் தாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது, மருந்துகள் எடுத்துக்காமல் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது பெட்டர். இதில் ஏதாவது உங்களுக்கு இதே மாதிரி பெயின் வருது ஏதாவது வருதுன்னா உங்களுக்கு யார் இதை ப்ராடக்ட் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அவங்களுக்கு வேறு ஏதாவது இது என்ன ரெமெடி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் கடைசியாக முன்னாடி சொன்ன அதே விஷயம். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஆரோக்கியங்கிறது வெறும் உடல் அளவில் இல்லை, பொருளாதாரத்துலேயும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் உடம்புல ஆரோக்கியம் இருந்தால் தான் முடியும். உடம்பு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இதே மாதிரி வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்தணும். இதே மாதிரி எல்லாராலையும் எல்லா விதத்தையும் செயல்படுத்த முடியாது. அப்போ என்ன செய்யலாம், அதுக்கு இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு இந்த எலிக்சர் மிக்ஸுங்கிறத எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கழிவுகள் நீங்கும். இதை தொடர்ந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3லேருந்து 6 மாதம் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் பிரேக் விடலாம். உங்களுக்கு தேவையான அளவு பிரேக் விடலாம். திருப்பி உங்கள் உடம்பு இல்லைப்பா அந்த எலிக்சர் மிக்ஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருந்ததுப்பா, அது திருப்பியும் வாங்கி கொடு அப்படின்னு உங்கள் உடம்பு கேட்டதுன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை எந்த காரணத்தை கொண்டு நிறுத்த வேண்டாம். அந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது இதை எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயுர்வேதிக் மெடிசன் எடுத்தாலும் சரி, வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, அதோடு சேர்த்து இதை எடுத்துக்கலாம். அது ட்ரீட்மெண்ட், இது ப்ரிவென்ஷன். அதனால் அதோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து நோய் தீர்க்கும் மருந்து கிடையாது. உங்கள் நோய் இல்லாமல் உங்களோட ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நோய்கள் இருக்கணும்னா என்ன காரணங்க, உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் இருக்குன்னு. அதுக்கான காரணத்தை களை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். தொடர்ந்து இத்தனை நேரம் நீங்கள் இருந்ததுக்கு உங்களுக்கு முன்னாடி பாராட்டுகள் சொல்லணும். கிட்டத்தட்ட 90 நிமிடங்கள் நீங்கள் இருந்திருக்கீங்க. அத்தனை பேர் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி மிகப்பெரிய ஞானத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் எனக்கு மிக்க திருப்தி. லேட்டானதில் எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது, ரொம்ப திருப்தி. ஏன்னா நான் சொல்ல வந்த விஷயங்களை ஒரு 70-75% சொல்கிறேன். ஆனால் நேரம் கருதி கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு தேவையான விஷயம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச். பை சான்ஸ் யாருக்காவது நடுப்புற கேள்வி கேட்ட மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். கமெண்ட் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. குட் நைட் ஆல்.